தர்மசக்தி வேதாந்த குருகுலம், பெர்துபுகன் தர்மசக்தி செந்தோல் கோலாலும்பூர் என்ற பதிவு, அந்த பேர்ல பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அட்ரஸ் பார்த்தீங்கன்னாக்கா செந்தோல் தான். ஸோ இதுதான் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கலாம். மென்மேலும் நீங்கள் தகவல் தெரிந்து கொண்டதுக்கு. நிறைய சாஸ்திர சம்பிரதாயங்கள் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ், எந்த ஒரு கட்டணமும் கிடையாது, எந்த ஒரு சுயநலமும் கிடையாது. தாராளமாக எவர் வேணாலும் கற்றுக்கொள்ளலாம். ஸோ தாராளமாக நீங்க தொடர்பு கொள்ளலாம். தினம் ஒரு மலேசிய தமிழ் பள்ளி அறிவோம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எஸ்ஜேகேடி லாடாங் சர்க்காம் மர்லிமாவ், இன்னைக்கு நம்ம இந்த தமிழ் பள்ளியோடைய விஷயங்கள் நம்ம இங்க ஷேர் பண்றோம். சாணக்கியா says எனும் அங்கத்துல, do not reveal what you have thought upon doing, but by wise counsel keep it secret, being determined to carry it into execution. அதாவது ஒரு ஐடியா நமக்குள்ள வருதா, அந்த ஐடியாவை செயல்பாடு பண்றதுக்குள்ள யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. அதை செய்து முடிச்சுட்டு அது செவ்வனை வந்துட்ட பிறகு, அழகாக செய்துட்ட பிறகு அப்புறமா சொல்லுங்க. அப்புறம் சொல்லக்கூட தேவையில்ல, அந்த ரிசல்ட்டே வந்து மத்தவங்களுக்கு காமிச்சிடும் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னு. ஸோ சாணக்கியா சொல்றார் அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்றது மிக உச்சிதம். நாம எந்த விஷயம் நம்ம செய்யறதா இருந்தாலும், நல்ல விஷயம், எந்த நல்ல விஷயம் செய்யறதா இருந்தாலும் அதை செயல்படுத்திட்டு பிறகு மற்றவங்க சொன்னாலே போதுமானது. செயல்படுத்துறதுக்கு முன்ன யாருக்கும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுங்க, சாணக்கிய சொல்றார். இன்னைக்கு ராஜ வணக்கம் யாரை பார்க்க போறோம்னா நம்மளுடைய சிவாஜி மகாராஜ். இப்பதான் சமீபத்துல அவருடைய பர்த்டே முடிஞ்சது. மௌனம், ஒரு நிமிஷம். எந்த வேலையை செய்திருந்தாலும் நம்ம ஒரு நிமிஷம் மௌனமாக இருப்போம். அடுத்து தியானம். நம்மளுடைய இஷ்ட தெய்வமாகிய எந்த உருவமா இருந்தாலும் சரி, நம்ம நெற்றி பொட்டில வைத்து ஒரு நிமிஷம் அவங்கள நினைச்சு கண்களை மூடி அந்த நெற்றி பொட்டில அந்த தெய்வத்தை நினைங்க. ஒரு நிமிஷம். பிரணவம் 3 முறை மூச்சை நல்லா இழுத்து விட்டு ஓம் என்ற பிரணவத்தை பாராயணம் பண்ண போறோம். குரு பரம்பரா ஸ்தோத்திரம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம்
அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். கணேசஸ்துதி. கீழே அந்த வரியை பார்க்க வேண்டாம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயிட் சர்வ விக்னோபசாந்தை. இன்னைக்குள்ள நம்மளுடைய இன்னைக்குள்ள டாபிக்கை எடுத்து வழங்க இருக்கிறார் நம்மளுடைய டாக்டர் வினீத் புல்லவராயர். நமஸ்காரம் ஐயா. ஐயா, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லிக்கோங்க. நான் கொஞ்சம் டெக்னிக்கல் எரர், நான் ஸ்லைட் எடுத்துட்டு வந்துடுறேன். ஸோ இன்ட்ரோடியூஸ் பண்ணனா பேர் வந்து டாக்டர் வினீத். ஸோ அப்பார்ட் ப்ரொஃபஷன் தவிர்த்து எனக்கு இந்த வேதாந்தா உபனிஷத் சைவ ஆகமத்துல வந்து ஒரு பிரியம் இருக்கு. ஸோ அதை முறைய கற்றுக்கு மோஸ்ட் ஆஃப் த ஷேரிங்ஸ் நான் வந்து ஒரு பிளாக் வெப்சைட் வச்சிருக்கேன், www.maileduku.com. ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் ரன் பண்ணுறேன். ஸோ மெயின் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்றது, நம்ம சைவ ஆகமத்துல இருக்கிற விஷயங்கள், இப்போ நம்ம ஓன் சமயத்தை இருக்கிற தத்துவங்கள், நம்ம வேதங்கள்ல இருக்கிற ரகசியங்கள், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணோம். அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் இந்த மாதிரி விஷயங்கள் நான் கலந்துக்கிறேன். வேற இருக்கிறவங்களுக்கு வேற கேள்வி அபவுட் கிருபா வர்றதுக்கு முன்னாடி ஏதாச்சும் கேள்வி இருந்தால் நீங்க தாராளமா கேட்கலாம். Before we move to the topic. ஓகே. ஸோ டாக்டர் வினீத் பற்றி நம்ம நிறைய விஷயம் அப்புறமா மறுபடியும் பார்க்கலாம். அவருடைய வெப்சைட் இருக்குது, கண்டிப்பாக நாங்கள் கொடுக்குறோம். அப்புறமா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவர் நிறைய விஷயம் நம்ம நாட்டை சேர்ந்தவர், மலேசியா நாட்டை சேர்ந்தவர். ஸோ அவரே நிறைய விஷயங்கள் தேடி கண்டுபிடிச்சி அவ்வளோ தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு நபர். அவர் மூலியமா கூட நம்ம நிறைய விஷயம் கத்துக்கலாம். வேத பாராயணமா இருந்தாலும் சரி, அவர் நடத்த கிளாஸஸ் பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் நிறைய ப்ராக்ரஸ் பண்றாங்க. நிறைய நாமளும் கத்துக்கணும்னு ஆவலும், நம்ம பிள்ளைங்களையும் அவர் கூட சேர்த்து வைத்து நிறைய நம்ம வேத ஆகமங்களையும் சரி, வேத சாஸ்திரங்களையும் சரி கண்டிப்பாக படிச்சு கத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. சிறந்த மனிதன். அவருடைய கான்டாக்ட்ஸ் கண்டிப்பா அவரை தெரிஞ்சுக்கோங்க. நிறைய விஷயங்கள் சமயத்துக்காக செய்து கொண்டிருக்கிறார். நாம அவர் மூலியமா என்னென்ன கத்துக்க முடியுமோ தாராளமாக கத்துக்கலாம். நம்ம இன்னைக்குள்ள அங்கத்துக்கு போலாம் டாக்டர். நம்ம இன்னைக்கு பார்க்குற டாபிக் 36 தத்துவம் இன் சைவ ஆகமும் தந்திர பேஸ்ட் இருக்கும். டாக்டர் வினீத், த ஸ்டேஜ் இஸ் யோர்ஸ். இப்போ சைவ ஆகமம்னு என்ன எல்லாரும் சொல்றோம் தந்திரா அப்படின்னு சொல்றோம். இல்ல நிறைய மிஸ்கான்செப்ஷன் வந்து இப்போ இருக்கு. தந்திரானா சிம்பிளி வர்ஷிப். ஸோ இப்போ நம்ம ஒரு கோவிலுக்கு போறோம், அந்த கோவிலுக்கு வந்து ஒரு கைட்லைன், ஒரு புரோட்டோகால் இருக்கும்ல, இப்படிதான் கட்டணும், இப்படிதான் இந்த நேரத்துலதான் பூஜை பண்ணணும், பூஜை முறைகள், என்ன மந்திரத்தை வந்து செலுத்தணும், சில விதிங்களா இருக்கும். ஸோ இதெல்லாம் கம்ஸ் ஃப்ரம் த ஆகமஸ். ஆகமங்கள் எங்க இருந்து வருதுன்னா அந்த வேதத்துல இருந்து. வேதம் வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட்னு வச்சுக்கிட்டா, ஆகமங்கள் வந்து இல்ல தந்திர சாஸ்திரம் வந்து அதோட அப்ளிகேஷன் சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு காரை தயாரிக்கிறதுக்கு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நாலேஜ் இருக்கும், என்ஜினியரிங் நாலேஜ் இருக்கும். அது அப்ளை பண்ணனா ஒரு வாகனம் வந்து நம்ம உருவாக்க முடியும். சம்திங், ஒரு பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன், ஒரு பிரீஃப் ஐடியா மாதிரி. ஸோ நம்ம ஆகமங்கள் வந்து இல்ல தந்திர சாஸ்திரம் சாரத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னா வேதம் பிரீஃப், ஒரு ஜினாசிஸ் மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இதே நம்ம லிங்க் நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ வேதம் என்னன்னா, இப்போ மெயின் மிஸ்கான்செப்ட் என்னன்னா, நம்ம வந்து வேத சாஸ்திரங்கள் வந்து ஒரு புஸ்தகமா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு ஒரு புக்கு உட்காந்து படிச்சா எல்லாமே புரிஞ்சிடும் அப்படின்னு. பட் நம்ம கல்ச்சர்ல வந்து எல்லாமே மந்திர சாரமா தான் இருந்திருக்கு. எவ்ரிதிங் இஸ் மந்த்ரிக் பேஸ்ட்.
சவுண்ட் எனர்ஜி மூலியமா தான் நம்ம எல்லா நாலேஜ், எனி கல்ச்சர், நீங்க பாத்தீங்கன்னா லார்ஜ்லி சவுண்ட் பேஸ்டா தான் இருக்கும். மந்திரங்களும் சரி, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா இருக்கட்டும், என்ன இருந்தாலும் ஒரு சவுண்ட் பேஸ்ட் டிரான்ஸ்மிஷன் தான் நம்ம மெயினா யூஸ் பண்றோம். நம்ம மொழியே பாத்தீங்கன்னா அது ஸ்பிரிச்சுவல் எசன்ஸ்லயே நிறைய ரிச்னஸ் இருக்கும். தமிழா இருக்கட்டும், சம்ஸ்கிருதமா இருக்கட்டும், கம்பேர்ட் டு அதர் லாங்குவேஜஸ். இந்த நம்ம இந்திக் லாங்குவேஜஸ், இந்திக் மொழியில வந்து அது பேசுறப்பவே நிறைய ஸ்பிரிச்சுவல் எலிமெண்ட்ஸ் வர இருக்கும். நம்ம பேசுற பாஷையும் ஒரு மந்திர சாரமா தான் இருக்கு. ஸோ வேதங்களோட பிரீஃப் ஜெனசிஸ் போயிடும், அதுக்கப்புறம் மெயின் டாபிக் போயிடும். ஸோ வேதாஸோட ஆரிஜின் எப்படின்னா, இப்போ இந்த காஸ்மோஸே இருக்கு வச்சுக்கோங்க, அது வந்து மெயினா வைப்ரேஷன்ஸ் பேஸ்டா தான் இருக்கு. வைப்ரேஷன்ஸ், சவுண்ட் எனர்ஜி. இப்போ நீங்க எல்லாத்தையும் ஒரு அணு உருவத்துக்கு நீங்க கொண்டுட்டு போனா ஒரு அட்டாமிக் லெவல்ல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வைப்ரேஷன்ஸ்ல தான் இருக்கு. இப்போ நீங்க ஒரு சாலிடா இப்போ பின்னாடி ஒரு போர்ட்ரேட் இருக்கு, அட்டாமிக் லெவல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு வைப்ரேஷன்ல இருக்கும். ஸோ வைப்ரேஷன்னா சவுண்ட் எனர்ஜி, சவுண்ட் எனர்ஜி. ஸோ நீங்க வந்து இந்த பிரபஞ்சத்தை வந்து ஃபுல்லா நீங்க வந்து பெர்சீவ் பண்றப்போ அந்த பிசிக்கலிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எல்லாம் ஒரு வைப்ரேஷன்ஸ் தான். ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சில டிஃப்ரெண்ட் வைப்ரேஷன்ஸ் தான். அந்த வைப்ரேஷன்ஸ் தான் நம்மளுக்கு ஒரு ஸ்கெலிட்டன் கொடுக்குது. ஒரு ஒரு காஸ்மோஸ், இந்த பிரபஞ்சத்தை பாக்குறப்போ, கிரியேஷனை பாக்குறப்போ அந்த பிக்சர், அந்த கிரியேஷனோட ஸ்கெலிட்டன் சொல்லலாம் இந்த வைப்ரேஷன்ஸ். இந்த வைப்ரேஷன்ஸ் தான் சவுண்ட், சப்தம் தான் வைப்ரேஷன், சப்தம் தான் மந்திரம். ஓகே, ஸோ எல்லாம் ஒரு சினானிமஸா வச்சிடலாம் நம்ம டெர்மினாலஜிஸை. இன்னொரு எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ ஒரு உங்கள்கிட்ட ஒரு ஸ்டோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு தண்ணி, அண்ட் யூ ஹேவ் அ வாட்டர் பாடி. இந்த கல் எடுத்து நீங்க வந்து அந்த தண்ணி ஒரு குளத்துல வந்து நீங்க தூக்கி வீசும்போது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், அந்த ஸ்டோனுக்கும் அந்த தண்ணியில இருக்கிற கான்டாக்டும் ஒரு வைப்ரேஷனை வந்து கிரியேட் பண்ணும். ஏன்னா ஒரு ரெண்டு பாடிஸ் வந்து டச் பண்ணா இல்லை கான்டாக்ட் பண்ணா கண்டிப்பா வைப்ரேஷன் இருக்கும். வைப்ரேஷன் சவுண்ட் எனர்ஜி. நீங்களே பார்க்கலாம், அந்த சவுண்ட் எனர்ஜி வந்து ஒரு பேட்டர்னா உருவாகும். அந்த தண்ணியில வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த கல்லை எடுத்து வீசினீங்களா அந்த சப்தத்தோட ஒரு ஃபார்ம் உருவாகும், ஒரு உருவம் உருவாகும். அந்த உருவம் தான் நீங்க வந்து இன்னும் அதை கான்சாலிடேட் பண்ணி இன்னும் அதை வந்து காம்ப்ளெக்ஸ் ஆக்குனீங்கன்னா நம்ம பாக்குற உலகம் எல்லாமே இந்த தத்துவத்துலதான் இருக்கு. ஸோ நம்ம ஏன் இப்போ எனக்கு ஒரு உருவம் இருக்குன்னா அது அண்டர்லைன் அட்டாமிக் வைப்ரேஷன்ஸ்ல தான் அந்த உருவம் இருக்கு. ஸோ அந்த வைப்ரேஷன்ஸை நம்ம வந்து அறிஞ்சு புரிஞ்சா நம்ம பிரபஞ்சத்துல இருக்கிற வெவ்வேறு வித்யா ஞானத்தை வந்து நம்ம உணரும். இந்த பேசிஸ்ல தான் நம்ம யோகிமார்கள், ரிஷிமார்கள்லாம் அவங்க தியானத்துல இருக்கிறப்போ அவங்க டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நாலேஜ், வித்யா, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஞானத்தை வந்து அவங்க சப்தம் மூலியமா உணர்ந்தாங்க, மந்த்ராஸ் மூலியமா தான் ரிசீவ் பண்ணாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்ல தான் ரிசீவ் பண்ணாங்க. அவங்களோட எக்ஸாக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தெரியாது. ஆனா இது ஒரு எக்ஸ்பிளனேஷன் தியரி கொடுக்கணும்னா இப்படி சொல்லலாம். ஆனா அவங்களோட உண்மையிலேயே நம்ம சிம்பிளா சொல்றோம், அவங்க ஒரு மந்திரம் மூலமா தான் அவங்க ஒரு ஞானத்தை வந்து அறிஞ்சாங்க. ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இட் செல்ஃப் லார்ஜ் ஹோல், அது இன்னும் கிராண்டியஸா இருக்கும் நம்ம இந்த சின்ன வார்த்தையில சொல்லிட்டு. இது அந்த மெயின் தத்துவம் என்னன்னா, அவங்க லாஜிக்கை யூஸ் பண்ணல. இப்ப லாஜிக்கை வச்சு யோசிச்சு ஒரு விஷயத்த வந்து அவங்க புரிஞ்சு அவங்க வேதமா அவங்க உருவாக்கல. அவங்க வந்து நேச்சுரலா ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நாலேஜ சவுண்ட் ஃபார்ம், சப்தம் மூலியமா அவங்க உணர்ந்தாங்க. ஸோ சப்தம்னாலே மந்திரங்கள். அதர் வேர்ட்ஸ் அவங்க எல்லாமே ஒரு மந்திர ரூபத்துல தான் அவங்க பார்த்திருக்காங்க. எல்லாம் உண்மையா பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா விதமான ஞானம் வித்யைகள்லாம் அவங்க வந்து மந்திர ரூபத்துல வந்து பெற்றாங்க. இப்போ வேதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் ஜஸ்ட் அ காம்பினேஷன் ஆஃப் லாட் ஆஃப் மந்த்ராஸ். ஏன்னா ஒரு ரிஷிமார்கள், நிறைய ரிஷிமார்கள் அந்த காலத்துல வந்து வேரியஸ் ஃபார்ம்ஸ் நாலேஜ், வெவ்வேறு விதமான ஒரு ஞானத்தை வந்து அவங்க ரியலைஸ் பண்ணி அந்த வைப்ரேஷன் அவங்க எப்படி ரிசீவ் பண்ணாங்களோ அந்த சேம் பேட்டர்ன்ல வந்து அதை உச்சரிச்சாங்க, ரிசைட் பண்ணாங்க, பாராயணம் பண்ணாங்க.
அந்த பாராயணத்துக்கு பேர் தான் வேதம். நிறைய ரிஷிமார்கள் இருப்பாங்க. இப்போ நிறைய மந்திரங்கள்லாம் அவங்க கம்பைல் பண்ணி ஒரு லைப்ரரியா ஃபுல். ஸோ அது ஒரு ஆடிட்டரி லைப்ரரி தான் சொல்ல முடியும். அது புஸ்தக ரூபத்துல இல்ல, ஃபுல்லா மந்திர ரூபத்துல தான் இருந்தது. அது பாராயணம் பண்ணிதான் ஒருத்தவங்க அதை பழகுவாங்க. ஒவ்வொரு மந்திரத்தையும் பாராயணம் பண்ணி லேர்ன் பண்ணுவாங்க. இப்போ எப்படி ஒண்ணு வேதத்துல இருக்கிற ஞானத்தை எப்படி ஒருத்தர் உணருவாங்கன்னா, ரீட் லாஜிக் மூலியமா இல்லை மெயினா. ஒரு விஷயத்த நம்ம படிச்சுட்டு லாஜிக் மூலியமா அவங்க யோசிக்கல. ஏன்னா லாஜிக் ரொம்ப லிமிட்டட். இப்ப நம்ம லாஜிக் வச்சு நம்ம ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணனா ரொம்ப லிமிட்டடா இருக்கும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒருத்தவங்கள்ட்ட ஒரு நியூ கலர், அவங்க பார்க்காத ஒரு வர்ணத்தை பத்தி யோசிக்கலாம். கேட்டா கண்டிப்பா அவங்களால முடியாது. இப்போ ஒருத்தவங்க பிறப்புல இருந்து ஒரு எல்லோ கலர்ல அவங்க வாழ்க்கையில பார்த்ததே இல்லை, வர்ணத்தை அவங்க பார்த்ததே இல்லைன்னா அவங்கள்ட்ட போயிட்டு எல்லோ கலர் எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா அவங்களால அதை கற்பனை பண்ண முடியாது. பிகாஸ் அவங்க மைண்ட் cannot perceive something which is not been seen. நம்ம இப்போ மைண்ட் லாஜிக் வச்சு என்னென்னலாம் பேசுறோமோ அதான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம மித்தவங்க எக்ஸ்டர்னல் சோர்சஸ்ல இருந்து நம்ம என்ன ரிசீவ் பண்ணியிருக்கோமோ அதை வச்சுதான் நம்ம ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம். ஸோ வேதங்கள் லாஜிக் பியாண்ட் மைண்ட். அதனாலதான் அது பௌருஷேயான்னு சொல்லுவாங்க. பௌருஷேயனா பௌருஷயா புருஷா, நாட் புருஷானா மேன் பர்சன். ஸோ இது பியாண்ட் மேன் சொல்லுவாங்க. பியோர் ஃபார்ம் ஆஃப் நாலேஜ் which is received. அதனால வேதங்கள் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸா தான் அவங்க உணர முடியும். பாராயணம் பண்ணி டெய்லி அவங்க இப்ப குருகுலத்தெல்லாம் சின்ன வயசுல இருந்து காயத்ரி மந்திர மூலியமா தீட்சை மூலியமா அவங்க வேத பாராயணம் டெய்லி பண்ணுவாங்க. அந்த பாராயணம் பண்ண அவங்க அந்த சவுண்ட் எனர்ஜி அவங்க கன்சியூம் பண்ணும்போது they start getting the same experiences. இப்போ ஒரு ரிஷி இந்த ரிஷி சரி காயத்ரி மந்திரத்தை விஸ்வாமித்திரர் ரிசீவ் பண்ணியிருக்காருன்னா இவங்க அந்த காயத்ரி ஜபம் பண்ணி பல ஜென்மன்களுக்கு அப்புறம் அந்த காயத்ரியோட தத்துவத்தை ரியலைஸ் பண்ணுவாங்க. இப்போ லாஜிக்கலா வராது. இப்போ நம்ம புக்ஸ் எடுத்து லாஜிக்கலா பார்த்தா earth, heaven, sky இந்த மாதிரி ரொம்ப பேஸ்ல அவங்க சொல்லியிருப்பாங்க. அது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கலாம். பட் உண்மையான ஞானம் அவங்க ரியலைசேஷன் மூலியமா தான் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நாலேஜ், பியோர் அப்ஸ்ட்ராக்ட் பியோர் மந்த்ரிக் ஃபார்ம்ல இருக்கு. ஆகம தந்திர சாஸ்திரம் எங்க வருதுன்னா இந்த வேதத்துல இருக்கிற மந்திரங்களை இவங்க உபயோகப்படுத்தி ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ்ல கெயின் பண்றதுக்கு அவங்க ஒரு தந்திர சாஸ்திரம் உருவாக்குறாங்க. ஸோ தந்திரா பியோர்லி ஹியூமன் பேஸ்ட். ஹியூமன் எல்லாம் ஆட்டட் இருப்பாங்க, ஒரு ரிஷிமார்கள்லாம் இருப்பாங்க, ஒரு காமெண்டரி கொடுத்துருப்பாங்க. அதை வச்சுதான் நம்ம இப்போ எல்லா பூஜை, இப்போ ஹோமம் பண்றோமா, இப்போ ஒரு கோவில் கட்டுறோமா, இப்போ ஒரு தெய்வத்துக்கு ஒரு பிரதிஷ்டை பண்றோமா, எல்லாமே இந்த ஆகம சாஸ்திரத்துலதான் நாலேஜ் இருக்கு. ஸோ இந்த ரிஷிமார்கள் வேதத்துல பேஸ் பண்ணி பலவிதமான ஆகம சாஸ்திரங்கள்லாம் உருவாக்கி, இந்த ஆகம சாஸ்திரங்களே பாத்தீங்கன்னா அல்டிமேட்லி கம் ஃப்ரம் சதாசிவா. சைவ ஆகமம் எடுத்தீங்கன்னா சதாசிவரே டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல எடுத்து அவரே சொல்லியிருப்பாரு, அவரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்திருப்பாரு. அப்ளிகேஷன் ஆஃப் த வேதாஸ் தான் ஆகம சாஸ்திரம். ஸோ இப்போ தத்துவங்கள்னு சொல்றப்போ ஸோ வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் தத்துவம். ஏன்னா இப்போ ஷைவிசம் எடுத்தாலே இந்த 36 தத்வாஸ் எல்லா இடத்துலயும் அவங்க பேசுவாங்க. காஷ்மீரி ஷைவிசமா இருக்கட்டும், நம்ம சைவ சித்தாந்தமா இருக்கும் சவுத் இந்தியாலனா அது மைனர் டிஃபரன்சஸ்லாம் இருக்கும். சம் பிலாசாபிக்கல் டிஃபரன்ஸ் இருந்தாலும் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் இருந்தாலும் அவங்க ரூட் ஆரிஜின் வேதம் தான். ஸோ இன் அ வே தே ஹேவ் அ சிமிலாரிட்டி. அது ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூஸ்ல இருந்து பாக்குறாங்க. காஷ்மீரி ஷைவிசமா இருக்கட்டும், இல்ல ஈவன் இந்தோனேஷியன் ஷைவிசமா இருக்கட்டும், இல்ல சவுத் இந்தியால ஃபாலோ பண்ற சைவ சித்தாந்தமா இருக்கட்டும், எல்லாத்துலயும் இந்த 36 தத்துவங்களை பத்தி நிறைய சொல்லுவாங்க. இப்போ ஒரு பேசிக் ஆச்சமனம் பண்றப்ப கூட இந்த தத்துவங்களை வச்சுதான் ஆச்சமனம் பண்ணுவோம். இப்போ பிரதிஷ்டை ஒரு ஷில்பைக்கு ஒரு உயிர் இருக்கிறோம், மூல மந்திரம் மூலியமா உயிர் கொடுத்து பிரதிஷ்டை பண்ணோம்னா அங்க கூட இந்த தத்துவங்கள்லாம் வரும். ஸோ சைவத்துல என்ன தத்துவம், இந்த 36 தத்துவாஸ் என்னன்னா
ஒரு ஹோல் காஸ்மோஸ் பிக்சரை வந்து நம்ம ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கான்டென்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. வேதத்துல இருக்கிற அப்ஸ்ட்ராக்ட் நாலேஜ் ஹியூஜ் பிலாசபியை வந்து ஹியூமன் லெவலுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம ரிலேட் பண்ற அளவுக்கு வந்து நம்ம பிரிச்சு வச்சிருக்காங்க டிஃப்ரெண்ட் பாகமா. ஸோ இப்போ தத்துவங்கள்னா டைரக்ட் டெஃபினேஷன் வந்து நம்ம கண்டிப்பா சாஸ்திரத்துல மூல ஆகமத்துல இருந்தனா நம்ம ஒரு டெஃபினேஷன் இப்போ ஒரு அர்த்தம் புரிஞ்சுக்கணும்னா நம்ம கண்டிப்பா சாஸ்திர பிரமாணத்தை பேஸ் தான் பண்ணிதான் நம்ம பேசணும். சாஸ்திர பிரமாணம் இப்போ ஒரு விஷயம் நம்ம சொல்றோம் டெஃபினேஷன்னா எங்க இருந்து இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்கன்னு நம்ம ஒரு சாஸ் ஒரு குவெஸ்டின் வச்சா we have to show the source. ஸோ தத்துவங்களை வந்து காமிக ஆகமத்துல மூல ஆகம சைவ ஆகமத்துல மூல நூல்ல வந்து இத நிறைய மந்திரங்கள்ல ஸ்லோகங்கள்ல வந்து இதை கொஞ்சம் எலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் டேக் அ ஃபியூ ஸ்லோகாஸ். ஸோ காமிக ஆகமத்துல ஒண்ணு ஒரு ஒரு ஸ்லோகம் தத்வம் யத் வஸ்து ரூபம் ஸ்யாத் ஸ்வதர்ம பிரகடாத்மகம் தத்வம் வஸ்து பதம் யக்தம் ஸ்புட மாம்நாய தர்ஷனாத். டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் என்னன்னா ஒரு தத்துவ டெஃபினேஷன்னா பிரின்சிபல். இங்கிலீஷ்ல வந்து தத்துவம்னா பிரின்சிபல். இது எல்லா சம்பிரதாயத்திலும் நீங்க பாத்தீங்கன்னா தத்துவத்தை வந்து கண்டிப்பா ஒரு பிரின்சிபலை வச்சு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. இப்போ வைஷ்ணவ ட்ரெடிஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா பஞ்ச தத்துவம் அப்படின்னு அவங்களுக்கு நிறைய அந்த தத்துவம் தான் மெயின் ஹிந்துவிசம்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ டைரக்ட் டிரான்ஸ்லேஷன்னா the principle that assumes the form of reality manifesting its inherent nature is called a tattva. The principle is the manifest clear expression of the underlying reality. ஸோ இப்போ நம்ம ஒரு சிவ தத்துவா அப்படின்னு சொல்றோம்னா சிவம்னு என்ன சொல்றோமோ அதுல இருந்து ஒரு பாகம் அதோட எக்ஸ்பிரஷன் தத்துவமா வருது. இன்னொரு ஸ்லோகம் யதச்சுதம் ஸ்வகாத் விருத்தார்த்தஹ சாப்தவசம் ஜகத் ததமன் ஏன வா யக்ஸ்யா ததத்வம் தத்மசந்தௌதௌ. when the immutable அச்சுதன பெர்ஃபெக்ட் இப்போ வந்து நம்ம சிவம்னு சொல்றோம் ஒரு பெர்ஃபெக்ட் அப்சல்யூட் ரியாலிட்டி பியோர் கான்ஷியஸ் பரபிரம்மன் ஸ்வரூபத்துல இருக்கிற நம்ம சதாசிவன் சைவ ஆகமத்துல வந்து அதை டேர்ம் பண்றப்போ அந்த பியோர் ஸ்டேட் ஆஃப் சிவம் அத்தத்துவம் இது வந்து இந்த பரபிரம்மன் வந்து இப்போ நம்ம ஒரு ஒரு டிஸ்கிரைப் பண்ணாத ஒரு ஃபார்ம்ல சாவித்ரி காயத்ரி மந்திரத்தை வந்து தத் சவித்தூர் அப்படின்னு சொல்றோம். தட்னா டைரக்ட் டிரான்ஸ்ஃபர் டெட் அது ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் தான். ஏன் நம்ம பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டோம்னா இந்த பரபிரம்மன் சதாசிவன் இல்ல லலிதா இந்த பேர்ல நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணாலும் இட்ஸ் சம்திங் பியாண்ட் அவர் காம்ப்ரஹென்ஷன். நம்ம ஞானத்துக்கு நம்ம மூளைக்கு வந்து அப்பாற்பட்ட ஒரு விஷயம். ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் அது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டா தான் நமக்கு சொல்லி காட்ட முடியும். இப்போ வந்து ஒருத்தவங்க வராங்க நம்மளுக்கு வந்து அவங்கள பத்தி பர்சனலா தெரியாது. ஒரு ரெஃபரன்ஸ்க்கு அவங்க பேரை வச்சு நம்ம சொல்ல முடியாது கூப்பிட முடியாது. அவங்க பேர் வச்சா சரி இவர் ப்ரொஃபசர் ஸோ அண்ட் ஸோ நம்ம என்ன ஒரு ரெஃபரன்ஸ் அவரை டிஸ்கிரைப் பண்றதுக்கு நம்ம ஒரு ஃபிங்கர் தான் பாயிண்ட் பண்ண முடியும். அவரு சே தட் சம்திங். ஸோ இந்த பியோர் ஸ்டேட் ஆஃப் பரபிரமன் பியோர் ஸ்டேட் வந்து அப்சல்யூட் ரியாலிட்டி கான்ஷியஸ்னஸ் பல விதமான பேர்ல வந்து நம்ம கூப்பிட்டாலும் சம்திங் விச் இஸ் பியோர் பரபிரம்ம நிலையில இருக்கிறது. அந்த பியோர் ஸ்டேட்ல வந்து கொஞ்சம் டீவியேட் பண்ணா ஒரு தத்துவமா அது அமையும். ஒரு தத்துவம் இன்னொரு பேசிக் எக்ஸாம்பிள்லாம் இப்போ ஒரு குவாலிட்டின்னு கூட சொல்லலாம். இப்போ பரபிரம்மனோட குவாலிட்டி என்னன்னு கேட்டா அனந்தம் இன்ஃபினிட்டி. ஸோ என்ன விஷயம் வந்து இந்த நம்ம பார்க்குற ஒரு இன்ஃபினைட் குவாலிட்டி இருக்கிற விஷயம் வந்து அந்த சிவ தத்துவமா இருக்கலாம். ஸோ இட்ஸ் அன் எக்ஸ்பென்ஷன். ரெண்டும் ஒரே ரிஃப்ளெக்ஷன் தான். பட் இட்ஸ் லைக் ஒரு ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஒரு பார்ட் ஒரு பாகம். இப்போ சிவம்ல ஒரு பாகத்தை எடுத்தா அது ஒரு தத்துவமா ஒர்க் பண்ணலாம். ஆனா இட்ஸ் ஸ்டில் ஃபுல். ஏன்னா நம்ம உபநிஷத்துல சொல்ற மாதிரி பூர்ணமத பூர்ணமிதம். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய் பூர்ணமேவ வசிஷ்யதே. ஒரு ஃபுல்னஸ் இருக்கு. அந்த ஃபுல்னஸ்ல இருந்து நம்ம ஃபுல்லா பூர்ணத்துல இருந்து ஒரு பாகத்தை எடுத்தா அந்த பூர்ணமா இருக்கிற தத்துவம் வந்து பூர்ணமாவே இருக்கும். ஒரு ஃபுல்லான ஒரு விஷயத்துல ஒரு ஃபுல்னஸ்ல இருந்து நீங்க எடுத்தீங்கன்னா நீங்க ஃபுல் இன்ஃபைனைட்ல இருந்து இன்ஃபைனைட் எடுத்தா இன்ஃபைனைட் வில் ஸ்டில் ரிமைன் இன்ஃபைனைட். ஸோ அதுதான் தத்துவம்.
பட் உங்களுக்கு 2 செப்பரேட் ஐடென்டிட்டிஸ் இப்போ இருக்கு. ஸோ ஒரு பெஸ்ட் அனாலஜினா, ஒரு தத்துவத்துக்கு வந்து ஒரு பெஸ்ட் அனாலஜினா இப்போ மில்க். இப்போ பியூரா மில்க் வந்து நம்ம பில்ட் பண்ணோம்னா பியோர் ஒயிட் லிக்விட் வரும். அதுதான் சதாசிவன் வச்சுப்போம், இல்ல பரபிரம்மன் வச்சுப்போம். சதாசிவனுக்கு வந்து ஒரு தத்துவமா தான் வருவாரு. அவர் ஒரு ஃபார்ம் இருக்குல்ல, ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. பரபிரம்மன் பியாண்ட் டெஃபினிஷன், அது நீங்க டிஃபைனும் பண்ண முடியாது, ஒரு பேரு வச்சு சொல்ல முடியாது, ஒரு உருவம் இருக்காது, எதுவுமே பியாண்ட் தத்துவஸ் பியாண்ட் லாஜிக் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அது வந்து ஒரு மில்க் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போம். மில்க் வந்து நீங்க டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு அதை கொண்டுட்டு வரலாம். இப்போ நீங்க மில்கை பாயில் பண்ணீங்கன்னா அது வந்து ஸ்லோவா ஒரு கேர்டா உருவாகும், தயிர் ஆகும். இன்னும் நீங்க பாயில் பண்ணீங்கன்னா பட்டர் ஆகும். இன்னும் நீங்க பாயில் பண்ணீங்கன்னா நெய்யை நீங்க வந்து உபயோகப்படுத்தலாம். ஸோ இந்த நெய், பட்டர், தயிர், தண்ணி எல்லாமே கான்ஸ்டிடியூவன்ஸ் ஆஃப் பார்ட் ஆஃப் மில்க். ஆனா நீங்க அதை ப்ரோசஸ் பண்ணி நீங்க ஆப்டைன் பண்றப்போ நெய் வேற, மில்க் வேற இருக்கும். ஸோ மில்க் வந்து பரபிரம்மனா இருந்தா நெய், தண்ணி, ஸ்லைஸ் கரமன், ஐஸ்கிரீம், என்ன விப்பிங் கிரீம் அல்லது டெரிவேட்டிவ்ஸ்லாம் ஒரு தத்துவமா இருக்கும். ஸோ மில்கோட எக்ஸ்பென்ஷன் நெய், ஆனா நெய்யோட எக்ஸ்பென்ஷன் மில்க் இல்லை அப்படின்னு ஒரு இப்போ சதாசிவனுக்கு வந்து ஒரு திரிசூலம் வச்சிருக்காருன்னா திரிசூலம் ஐடென்டிக்கல் தான். நீங்க திரிசூலத்தை எடுத்தா அதுவும் சதாசிவனும் ஒரே குவாலிட்டின்னு சொல்லலாம். ஆனா திரிசூலத்திலிருந்து சதாசிவன் சொல்ல முடியாது. சதாசிவனோட பாகம் தான் இந்த திரிசூலம். சம்திங் லைக் தட். இட் ஆர் கம்ப்ளீட், ஆர் சேம் பட் டிஃப்ரெண்ட் ஐடென்டிட்டிஸ். அதுதான் தத்துவங்கள் மீன் 36. ஸோ இந்த சைவ ஆகமத்துல வந்து இந்த பெர்சீவ் பண்ணாத சதாசிவனை நம்ம எப்படி ஒரு வர்ஷிப், ஒரு ஹோமம் பண்றோம், ஒரு கோவில்ல இருந்து உருவத்தை கொண்டுட்டு வரோம்னா நம்ம பரபிரம்மன் ஸ்வரூபத்துல வந்து நம்ம பெர்சீவ் பண்ண முடியாது. ஒரு பெரிய யோகி, ஒரு ஞானியா இருந்தா பண்ணலாம். பட் எல்லா விதமான மக்களுக்கு வந்து அவங்க ஃபெசிலிட்டேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொண்டுட்டு வரணும்னா we have to bring it. Then that's where temple worship and all this started happening. ஸோ இப்போ லிங்க வடிவத்துல வைக்கணும்னா அது ஒரு தத்துவமா தான் வர முடியும். பரபிரம்மன்னா பியாண்ட் எவ்ரிதிங், பியாண்ட் லாஜிக், பியாண்ட் ஃபார்ம். பியாண்ட் ஃபார்ம்னா doesn't mean he's without form. He's beyond form and formlessness. இந்த மாதிரி வச்சுக்கலாம். ரிக் வேதத்துல வந்து நாசதீய சூக்தம்னு ஒரு சூக்தத்துல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அதாவது அவரு பரபிரம்மன்னு சொல்ற பிரின்சிபல் வந்து இட்ஸ் அவர் வந்து கிரியேஷன் முன்னாடி, நான் கிரியேஷனுக்கு முன்னாடியே இருந்தவர். இட்ஸ் பியாண்ட் கிரியேஷன் அண்ட் நான் கிரியேஷன். ஸோ அது எப்படின்னா நம்ம லாஜிக்னால யோசிக்க முடியாது. ஒருத்தர் நம்ம லாஜிக் என்ன சொன்னோம்னா ஒன்னு கிரியேஷனுக்கு அப்புறம் வந்துருக்கணும், இல்ல கிரியேஷன் முன்னாடி வந்துருக்கணும். ஆனா அவரு ரெண்டாவது கிரியேஷனுக்கு முன், கிரியேஷனுக்கும் அப்பாற்பட்டது, நான் கிரியேஷனுக்கும் அப்பாற்பட்டது. அது மாதிரி நம்ம இந்த பரபிரம்மனை 36 தத்துவங்களா நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அவர் வந்து 36 தத்துவங்களா நம்ம பிரிச்சு எலிமெண்ட் கோவில் வந்து இல்லை. இப்போ நம்ம நேச்சர், நம்ம உலகத்திலேயே பாக்குறது வந்து அவரோட ரிஃப்ளெக்ஷன், அவரோட வெவ்வேறு தத்துவங்கள்லாம் நம்ம எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். ஸோ நம்ம கிளாசிபிகேஷனுக்காக, ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த 36 தத்துவங்களை வந்து அவங்க பிரிச்சிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ்ல பிரிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சுத்த தத்துவம். சுத்த தத்துவம் சொல்லுவாங்க, சுத்த தத்துவங்கள். சுத்த தத்துவம்னா ஏன் சுத்தம்னு சொல்றாங்கன்னா ஒயிட் பியோர்னா டசன்ட் மீன் மித்த தத்துவங்கள்லாம் டர்ட்டியா இம்பியூர் அப்படி இல்லை. இந்த பியூரிட்டி வந்து டசன்ட் மீன் சம்திங் பால்யூட்டட்னு இல்லை. சுத்த தத்துவங்கள் தான் அந்த தத்துவங்கள் வந்து அந்த பரபிரம்ம நிலைக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிற, ரொம்ப லீஸா டிவியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். இப்போ நீங்க மில்கை ஃபர்ஸ்ட் பாயில் பண்ணா உடனே கர்ட் வரும். கர்ட் வந்து மில்க் கிட்ட க்ளோஸ். நெய்யை கம்பேர் பண்றத விட தயிர் வந்து மில்கோட ரொம்ப, பாலோட ரொம்ப க்ளோஸா இருக்கும். ஸோ இட்ஸ் பியோர்னு சொல்லலாம். பியோர்னா டர்ட்டி, கிளீன் அந்த மாதிரி கான்செப்ட் இல்லை. இட்ஸ் அ பிட் க்ளோசர் டு த பரபிரம்மனோட இன்காம்ப்ரென்சிபிள் ஸ்டேட். புரியாத நிலையில இருக்கிற பரபிரம்மன் கிட்ட க்ளோசஸ்டா இருக்கிற தத்துவங்கள் தான் சுத்த தத்துவம். ரொம்ப டிஃப்ரெண்டா இல்லை, ரொம்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வரல. ஸோ சுத்த தத்துவத்துல வந்து சிவ தத்துவம், சக்தி தத்துவம்,
சதாசிவ தத்துவம், ஈஸ்வர தத்துவம் and சுத்த வித்யா தத்துவம் இருக்கு. 5. இந்த 5 சப் டிவிஷன் சப் கிளாசிபிகேஷன்லாம் வரும். பட் நம்ம சிம்பிளா வச்சு இந்த 5 தத்துவங்கள் ஆக்சுவலி என்னன்னா சதா சிவம்னு சொல்ற பரபிரம்ம நிலைக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிற தத்துவங்கள். சோ சிவ தத்துவம்னா என்னன்னா, சிவம்னா பியோர் கான்சியஸ்னஸ், பியோர் இன்னர் எனர்ஜி. நாதம்னு சொல்லுவாங்க, நாதம் பியோர் வைப்ரேஷன் ஸ்டேட்ல இருக்கிற அந்த பியோர் இன்னர் கான்சியஸ்னஸ். இப்ப நம்மளுக்குள்ள ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கு, அந்த ரூபத்துலதான் சிவம், சிவ தத்துவம் இருக்கு. சக்தி தத்துவம்னா இந்த இன்னர் எனர்ஜி வந்து ஒரு டைனமிசம் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அது சக்தியா வருது, சக்தி தத்துவமா வருது. அப்ப அதனாலதான் நமக்கு வந்து சிவ தத்துவ சக்தி தத்துவமா இருக்கு. தேவி ஈஸ்வராவும் தேவியும் இருக்காங்க. இது வந்து அழகா வந்து ஒரு ரிப்ரசன்டேஷன் சிம்பாலிசம்ல வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி அழகா நம்ம பார்க்கலாம்னா, இப்போ காளி தேவி தாயார் வந்து சதாசிவன் மேல வந்து பாதத்தை வந்து வைக்கிற ஒரு எல்லாருக்கும் அந்த இமேஜ் தெரிஞ்சிருக்கும். அதோட இன்னொரு சத்தல் சிம்பாலிசம் என்னன்னா, சிவம் மேல வந்து சக்தி ஆக்ட் பண்ணலன்னா சிவம் வந்து சவமா தான் இருக்கும், சவம் போனோம். இந்த ஆக்டிவிட்டி காஸ்மோஸ் யூனிவர்ஸ் பிரபஞ்சம் வந்து ஆக்டிவிட்டி இருக்கணும்னா சக்தி தத்துவம் இருக்கணும். சிவ தத்துவம்னா பியோர் சமாதி நிலையில இருக்கும், பியோர் கான்சியஸ்னஸ், பியோர் இன்னர் கான்சியஸ்னஸ் தான் ரொம்ப பியோரா இருக்கு நிலையில தான் இருக்கும். அது டைனமிசமா இருக்கிறது தான் சக்தி தத்துவம். இப்போ அதுதான் சக்தி தத்துவமா இருக்கு. இப்போ நம்ம ஒரு அட்டாம் மாலிகுல், ஒரு அணுவை வந்து நம்ம ஒரு வைப்ரேஷன் ஸ்டேட்ல இருந்தா எல்லாமே ஒரு அட்டாமிக்கா தான் தெரியும், எல்லாமே ஒரு அட்டாம் பேஸா தான் தெரியும். ஆனா அட்டாம் வந்து ரியாக்ஷன், ஒரு அட்டாம் இன்னொரு அட்டாம் கூட ரியாக்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து காஸ்மோஸ் பிரபஞ்சமே உருவாகுது. நம்மளுக்கு ஒரு தண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம ஹைட்ரோஜனா பார்த்தா, ஆக்சிஜனா பார்த்தா அது ஒரு வைப்ரேஷன் தான் தெரியும். ஹைட்ரோஜன் அட்டாம் வந்து அது சும்மா வைப்ரேட் பண்ணோம், அட்டாம் ஆக்சிஜன் அட்டாம் வந்து வைப்ரேட் பண்ணும். ரெண்டும் சேர்த்தா ஒரு டைனமிக் ரியாக்ஷன் வரும். அந்த ரியாக்ஷன் தான் சக்தி தத்துவம். அதோட நார்மல் ஸ்டேட்ல இன்னர் ஸ்டேட்ல இருக்கிறது தான் சிவ தத்துவம். இப்போ சதாசிவ தத்துவம்னா என்ன? இந்த தத்துவம் தான் சதாசிவ தத்துவம்னா சதாசிவனே வச்சுக்கலாம். இப்போ நம்ம பரபிரம்மன் வந்து சதாசிவனா பாக்குறப்போ ஒரு டெபினிஷன் என்ன? சதாசிவனுக்கு ஒரு தனி டெபினிஷன் இருக்கு. இப்போ நம்ம வந்து சைவ ஆகம முறையில வந்து ஒவ்வொரு லிங்க பிரதிஷ்டை பண்ணும்போது அது சதாசிவன் தத்துவத்துலதான் நம்ம பிரதிஷ்டை பண்ண முடியும். சதாசிவம் என்னன்னா அந்த பரபிரம்மன் ஒரு ஃபங்க்ஷன் கொண்டுட்டு வரீங்க பரபிரம்மன். சதாசிவ தத்துவம் என்னன்னா ஸ்டேட் ஆஃப் சிவ, பரபிரம்மன் வந்து ஞான சக்தியும் கிரியா சக்தியும் ஒரே பாதி பாகத்துல ஒரே ஈக்குவல் பேலன்ஸ்ல இருக்கிற நிலைதான் சதாசிவம். ஞான சக்தினா பியோர் நாலேஜ், பவர் ஆஃப் விஸ்டம். கிரியா சக்தினா பவர் ஆஃப் ஆக்ஷன். இந்த பெர்சன்டேஜ் 50% 50%ல பரபிரம்மன் வந்து ஒரு ஃபார்ம் எடுக்கிறப்போ அதுதான் சதாசிவம், சதாசிவன். மெயினா சைவாகமத்துல வந்து நம்ம சதாசிவனை தான் அந்த ரூபத்துலதான் வணங்குறோம். ஏன்னா நம்ம ஓன் லைஃப், நம்ம ஓன் பாடி, நம்ம ஓன் ஸ்டேட்டை பாக்குறப்போ நம்மள்டே இந்த ஞான சக்தியும் கிரியா சக்தியும் ஒரு ஈக்குவல் பேலன்ஸ்ல தான் இருக்கு. இப்போ கிரியா சக்தியில தான் ஒரு ஆக்ஷன் நடக்காது. இப்போ வந்து இந்த உலகம் வந்து ரொட்டேஷன் நம்ம நடக்க முடியாது, நம்ம ஒன்னும் இப்போ பேசுறோம், எல்லாம் கிரியை சக்தி எல்லாமே நடக்காது. ஸோ அந்த பேலன்ஸ் இருக்கிறதுனால ஹோல் காஸ்மோஸ் வந்து ஒரு கவர்னன்ஸ் கொண்டுட்டு வர முடியும். ஈஸ்வர தத்துவம்னு ஒன்று இருக்கு. ஈஸ்வரம்னா ஈஸ்வரோட மீனிங் என்னன்னா ரூலர். அதுதான் இப்போ வந்து ராவணனுக்கு பேர் வந்து லங்கேஸ்வரன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா லங்க ஒரு ஈஸ்வரர், ஒரு ரூலர். பரபிரம்மன் வந்து ஒரு ஈஸ்வர ரூபத்துல இருக்கிறாருன்னா ஒரு ஆக்ஷன், ரூலர்னா ஆக்ஷன். ஸோ ஒரு ஈஸ்வர தத்துவம் இருக்கிறப்போ கிரியா சக்தியோட பெர்சன்டேஜ் இன்னும் அதிகமாகும், ஞான சக்தியோட கிரியா சக்தி இன்னும் அதிகமாகும். இந்த விஸ்டம் ஞானம் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும், மெயின்லி ஆக்ஷன் மோட்ல இருப்பாங்க. இப்போ ஒரு ரூலர் ஒரு ஒர்க் ரிலேட்டடா நிறைய எக்ஸ்பிரஷனா கொண்டுட்டு வரும், அது ஈஸ்வர தத்துவம். ஸோ ஞான இன்னொரு ஆப்போசிட் கிரியை சக்தி குறைவா இருந்து ஞான சக்தி அதிகமா இருந்தா அந்த பெர்சன்டேஜ் வைஸ்ல அதுக்கு பேரா சுத்த வித்யா தத்துவம். இந்த 5 தத்துவம், சிவ தத்துவம், சக்தி தத்துவம், சதாசிவ தத்துவம், ஈஸ்வர தத்துவம், சுத்த வித்யா தத்துவம், இது எல்லாம் சுத்த தத்துவத்துல நம்ம 5
கொண்டுட்டு வரலாம். பியோர் தத்வாஸ் சொல்லுவாங்க. இது எல்லாம் பரபிரம்மனை வெவ்வேறு ஃபார்ம்ஸ்ல வந்து அவர் லைட்டா கண்டென்ஸ் பண்ணி அவர் எக்ஸ்பிரஸ் பண்றாரு. சோ தத்துவத்துல பியாண்ட் தத்வாஸ்ல இருக்கிற பரபிரம்மன் இந்த மாதிரி பியோர் இன்னர் ஸ்டேட்ல இருக்கிறப்போ அவருக்கு பேரு சிவ தத்துவம்னு சொல்றோம். அவர் டைனமிக் இருந்தா சக்தி தத்துவம்னு சொல்றோம். டைனமிசம் இன்னர்னஸ் ரெண்டும் பேலன்ஸ் தான் இருந்தா சதாசிவ தத்துவம்னு சொல்றோம். அந்த டைனமிக் ஃபார்ஸ் ஆக்ஷன் ஃபார்ஸ் இன்னும் அதிகமா இருந்தா அவர் ஈஸ்வர தத்துவம் ஆகிறாரு. இந்த கிரியை சக்தி ஆக்ஷன் பவர் ஆஃப் ஆக்ஷன் வந்து குறைஞ்சதுக்கு அப்புறம் அவரு சுத்த வித்திய தத்துவமா எக்ஸ்பிரஸ் பண்றாரு. ஸோ ஒரு சேம் பிரின்சிபல் ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து டிஃப்ரெண்டா நம்ம உணரணும். அதுதான் பியோர் ஸ்டேட், சுத்த தத்துவம். அடுத்தது வந்து சுத்த தத்துவம், சுத்த அசுத்த தத்துவம், பியோர் இம்பியோர் பிரின்சிபல்ஸ். ஸோ இது வந்து இன்னும் நம்ம ஒரு கொண்டென்சேஷனா பார்க்கலாம். இப்போ ஒரு பியோர் ஸ்டேட்ல வந்து இருந்து இன்னும் கொண்டென்ஸ் ஆகி இப்போ பால்ல இருந்து நம்ம தயிர் வந்து தயிரும் பாலும் ரொம்ப டிஃபரன்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியாது. டேஸ்ட்ல வைஸ் லுக் வைஸ் கொஞ்சம் சிமிலரா இருக்கும். ஆனா நீங்க அது இன்னும் ஹீட் இன்னும் ப்ரோசஸ் பண்ணாங்க நம்ம கெட் பட்டர். அந்த மாதிரி ஒரு அனாலஜி வச்சுக்கிட்டா அடுத்தது வந்து நம்ம சுத்த தத்துவம்னு பாக்குறோம். ஸோ சுத்த தத்துவம் என்ன, ஏன் சுத்த அசுத்தனா இந்த தத்துவங்கள் வந்து அசுத்த தத்துவத்தையும் சுத்த தத்துவத்தையும் லிங்க் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன தத்துவங்கள்லாம் இதுல வருதுன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து மாயா தத்துவம். ஸோ இந்த சுத்த தத்துவம்னா நம்ம பிசிக்கல் ரியாலம்ல இருக்கோம். நம்ம இந்த பிசிக்கல் ரியாலம் அந்த சுத்த தத்துவங்கள் பரபிரம்மன் நிலையில இருக்கிற அந்த ஒரு பிரின்சிபலுக்கும் லிங்க் பண்ற ஒரு தத்துவமா இருக்கும். இதெல்லாம் லிங்க் பண்ணும் இந்த வே. மாயா தத்துவம், மாயினால இலூஷன். மாயா தத்துவம் வந்து இது எல்லாம் சதாசிவன் கிட்ட தானே, இது எல்லாம் பார்ட் ஆஃப் சதாசிவன். அவரோட ப்ரொஜெக்ஷன் தான் மாயா தத்துவம். ஸோ நம்ம இப்போ இலூஷன்ல இருக்கோம், நம்ம வந்து ஒரு முக்தி நிலையில இல்லைன்னா அந்த முக்தி நிலையில இருக்கிற மாதிரி எல்லாமே பண்ற ஒரு ஒரு தத்துவமோ சதாசிவன் கிட்ட தான் வருது. பரபிரம்மனோட ஒரு மேனிஃபெஸ்டேஷன் தான். ஸோ மாயினா இது நிறைய கொமெண்டரிஸ் இந்த மாதிரி விஷயத்துல வந்து நிறைய பேர் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இட்ஸ் த சென்ஸ் ஆஃப் செப்பரேஷன். இப்போ நம்ம வந்து இந்த உடல்ல பிறக்கிறோம். இப்போ வந்து ஒரு வேரியஸ் ரீசனுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பர்த் எடுக்கிறோம், ஒரு பர்டிகுலர் ஃபார்ம் எடுக்கிறோம், ஒரு பாடியில இருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஆத்ம ஞானம் வந்து இல்லாமே தான் நிறைய வார்த்தையை நம்ம நார்மலா வாழ்வோம். ஒரு மாயையில இருப்போம். உண்மையான நிலை வந்து ஆத்மா. நான் வந்து இந்த உடல் இல்லை, மனசு இல்லை அப்படின்னு அந்த நிலையில வந்து நம்ம அன்லெஸ் நம்ம என்லைட்டனா அப்படி இல்லைன்னா நம்ம நார்மல் லைஃப்ல வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன், பாடியில ஐடென்டிஃபிகேஷன் வச்சுதான் நம்ம வந்து ஃபங்க்ஷன் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபால்ஸ் ஐடென்டிட்டி தான் மாயா தத்துவம். அண்ட் மாயா தத்துவம் வந்து ஏன்னா மாய தத்துவம் இல்லைன்னா இந்த வேர்ல்ட் நம்ம பார்க்குற உலகம் வந்து ரன் பண்ண முடியாது. அந்த இலூஷன் இருந்தாதான் நம்ம ஒரு விஷயத்த வந்து ரன் பண்ண முடியும். அந்த இலூஷன் இருந்தாதான் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து வேர்லி ஃபங்க்ஷனை கேரி பண்ண முடியும். இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ அம்மா அப்பா அவங்கள ஒரு அம்மா அப்பா ஒரு பேரண்டல் ஃபிகரா பாக்குறோம். ஒர்க்ல வந்து ஒரு கலீக் ரூபத்துல பாக்குறோம்னா ஒன்லி தென் நான் வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியும். இப்படி வந்து ஆத்ம நிலையில இருந்து எல்லாரையும் ஆத்ம நிலையில பாக்குறேன், கான்சியஸ்னஸ் பியோர் கான்சியஸ்னஸ் பாக்குறேன்னா எல்லாரும் முக்தி அடைஞ்சிட்டாங்கன்னா, எல்லாரும் என்லைட்டனா ஆகிட்டாங்கன்னா இந்த உலகமே ஃபங்க்ஷன் ஆகாது. இட்ஸ் நாட் ஹேப்பன், இட் ஒன்ட் ஹேப்பன். அதனால மாயை தத்துவம் இம்பார்ட்டன்ட். அதனாலதான் சுத்த அசுத்த தத்துவம், மாயை தத்துவம். தென் வி ஹேவ் கலா தத்துவம். கலானா ஒரு மேனிஃபெஸ்டேஷன். ஸோ கலா தத்துவம்னா பிரின்சிபல் ஆஃப் லிமிடேஷன் ஆஃப் பவர். ஸோ நம்மளுக்கு இப்போ நம்ம ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் பரபிரம்மனோட ரிஃப்ளெக்ஷன். ஆத்மா பரமாத்மா ரெண்டும் ஒரு ரிஃப்ளெக்ஷன் வச்சுக்கிட்டா, பட் ஸ்டில் நம்ம இந்த உலகத்துல வந்து பிறக்கிறப்போ இந்த கலா தத்துவம் வந்து நமக்கு லிமிட்டட் பவர்ஸ் வந்து வச்சிடும். லிமிட்டட் நம்மளுக்கு பவர் இருக்கும். இப்ப நம்ம வந்து பேசலாம், ரன் பண்ணலாம், ஸ்ட்ரென்த் இருக்கும், பட் லிமிட்டட் டு ஹியூமன் ஃபார்ம். நம்ம என்ன உடல்ல இருக்கிறோமோ அங்க ஒரு லிமிட்டட் ஃபார்ம் இருக்கும். இப்ப நம்ம ஒரு சிங்கர் ரூபத்துல வந்து நம்ம பிறக்கிறோம்னா அந்த சிங்கத்துக்கு ஏற்ற ஒரு சக்தி, வேகம் எல்லாம் இருக்கும். ஸோ லிமிட்டட் தான். ஒரு மனுஷ உடல்ல நம்ம பிறக்கிறோம்னா நம்மளால பறக்க முடியாது. தட்ஸ் த லிமிட்டட் பவர், கலா தத்துவம். அதுக்கப்புறம் வித்யா தத்துவம்.
வித்யா தத்துவம் என்னன்னா பிரின்சிபல் ஆஃப் லிமிட்டட் நாலேஜ். ஸோ நம்மளுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும், பட் மைண்ட் லாஜிக் மூலியமா அந்த நாலேஜ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் வித்யா தத்துவம். அடுத்தது ராகா தத்துவம். ராகா தத்துவம்னா பிரின்சிபல் ஆஃப் டிசைர் அட்டாச்மெண்ட். ஒரு அட்டாச்மெண்ட் டிசைர் இருந்தாதான் நம்மளுக்கு வந்து அகெயின் இந்த எல்லாமே சுத்தா தத்துவம் வந்து பெர்டினிங். இந்த தத்துவங்கள் வந்து பரபிரம்மன்ல இருந்து இந்த தத்துவங்கள் இருக்கிறதுனாலதான் வேர்ல்ட் காஸ்மோஸ் வந்து ஒரு டைனமிசம், ஒரு கலர்ஃபுல்லா ரன் பண்ணுது. அந்த பிளே ஒரு ஸ்டேஜ் பிளே மாதிரி தான். ஸோ தட் இஸ் ராகா தத்துவம். அடுத்தது வந்து காலா தத்துவம். காலால டைம் பிரின்சிபல். டைம் பிரின்சிபல் தான் நம்ம எல்லாரும் கண்ட்ரோல் இருக்கு. டைம்னா நம்ம டெத் இஸ் சினானிமஸ் ஆஃப் டைம். டைம் தான் ரன்ஸ் எவ்ரி. ஸோ காலமும் ஒரு பரபிரம்மன்ல இருந்து ஒரு தத்துவம். அந்த தத்துவமே நம்ம வந்து வர்ஷிப் பண்ணலாம். கால பைரவ ரூபத்துல, மகா கால ரூபத்துல, கருப்பண சுவாமி, இவங்கெல்லாம் இந்த கால தத்துவத்தோட டைரக்ட் மேனிஃபெஸ்டேஷன் காலா தத்துவம். அடுத்தது நியதி தத்துவம். ஸோ பிரின்சிபல் ஆஃப் ஆர்டர் ஆர் டெஸ்டினி. ஸோ நம்ம இந்த புவனத்துல வந்து ஒரு பிறக்கிறோம்னா ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் பிளானட்டரி கிரகங்களோட இன்ஃபுளுன்ஸ்ல தான் நம்ம பிறப்போம். ஸோ ஒரு மாதிரியான ஒரு டெஸ்டினி இருக்கும். ஸோ ஒரு டெஸ்டினி பேஸ்டா தான் நம்ம மூவ் பண்ணோம். ஒரு மொமெண்டம் இருக்கும், ஒரு இனிஷியா இருக்கும். இப்போ ஒரு டைரக்ஷன்ல மூவ் பண்றோம்னா நம்ம எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த சேம் டைரக்ஷன்ல ஒரு மாதிரி ஒரு மொமெண்டம் நம்மள புஷ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கும். போன ஜென்மத்துல வந்து நம்ம ஒரு சங்கல்பம் எடுத்திருக்கோம், அடுத்த ஜென்மத்துல வந்து கண்டிப்பா நான் வந்து முக்தி அடையணும் அப்படின்னு ஒரு சங்கல்பத்தோட நம்ம வாழ்ந்துருக்கோம்னா அடுத்த ஜென்மத்துல வந்து கண்டிப்பா அந்த மாதிரியான சூழ்நிலையில வந்து அந்த மொமெண்டம் வந்து நம்ம புஷ் பண்ணி பிறக்க வைக்கும். ஒரு சந்நியாச சார்ந்த பாதையில வந்து நம்மள புஷ் பண்ணோம் இந்த மாதிரி. ஸோ தட் இஸ் நியதி தத்துவம். சுத்த தத்துவம் வந்து சிவ தத்துவம். ஸோ பியோர் இன்னர் கான்சியஸ்னஸ். சக்தி தத்துவம். அந்த இன்னர் கான்சியஸ்னஸ் ஒரு டைனமிசமா. இப்ப இன்னர்னா 2 ஆட்டம் இருக்கு. 2 ஆட்டம் வந்து அது பார்த்துக்கு வைப்ரேட் பண்ணிட்டு இருக்குன்னா சிவ தத்துவத்துல இருக்கு மேனிஃபெஸ்டேஷன். அந்த 2 ஆட்டமும் ரியாக்ட் பண்ணி ஒரு டைனமிசம், ஹைட்ரோஜனும் ஆக்சிஜனும் ரெண்டும் ரியாக்ட் பண்ணி ஒரு வாட்டர் ஃபால், வாட்டர் பாடி எக்ஸ்ப்ளோஷனை கொண்டுட்டு வருதுன்னா அது சக்தி தத்துவம். ஸ்டார்ட்ஸ் பிளேயிங், பிளே டான்ஸ் தான் சக்தி தத்துவம். சதாசிவம் வந்து ரெண்டுத்துலயும் ஒரு பேலன்ஸ், 50% கிரியை, 50% ஞான சக்தி, ஒரு பேலன்ஸ் இருந்தா சதாசிவ தத்துவம். ஸோ நம்ம சைவாகமத்துல வந்து இந்த காஸ்மோஸை கவர்ன் பண்ற பரபிரம்மன் வந்து அது சதாசிவ ரூபத்துலதான் கவர்ன் பண்றாரு. பரபிரம்மன்னா பண்ண முடியாது. ஏன்னா பரபிரம்மன் தத்துவம், பியாண்ட் எனி தத்துவம். ஒரு கேரக்டரிஸ்டிக் இல்லாம எப்படி இறங்க முடியும்? இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவர் வேலையை பண்ணுவானா அவர் ஒரு பர்டிகுலர் ரோல், பர்டிகுலர் ஃபார்ம் எடுத்தாரா அவர் போலீஸ் ஆஃபீஸரா வேலை செய்வார். அவர் வீட்டுக்கு போனா அவர் ஒரு ரோல், ஒரு ஹஸ்பண்ட் ரோல்ல பண்றாரு. ஸோ ஒரு பர்டிகுலர் டாஸ்க் பண்றோம்னா நம்ம கண்டென்ஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம ஒரு லிமிட்டட் ரெஃபரன்ஸ் தான் பண்ணிட்டு வர முடியும். ஸோ சதாசிவ தத்துவம். ஸோ சதாசிவ தத்துவம் தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம சைவாகமத்துல என்ன வழிபாடு எல்லா லிங்கத்திலையும் நம்ம பிரதிஷ்டை பண்றது வந்து சதாசிவ ரூபத்துல தான் நம்ம பிரதிஷ்டை பண்றோம். தென் ஈஸ்வர தத்துவம். ஈஸ்வரம்னா ஈஸ்வரர் வந்து கிரியை சக்தி அதிகமா இருந்தா அந்த பேலன்ஸ் சதாசிவ பேலன்ஸ்ல இருந்து 50 கிரியை சக்தி, 50 ஞான சக்தி இருக்கிறப்ப கிரியை சக்தி, பவர் ஆஃப் ஆக்ஷன் மோட் அதிகமா இருந்தா அவர் ஈஸ்வர தத்துவம், ரூலர். சதாசிவன் பரபிரம்மன் வந்து ஈஸ்வர ரூபத்துல இருக்கிறப்ப ஒரு மோர் டு ஆக்ஷன், மேபி 70% ஆக்ஷன், ஒரு 30% ஞானம், அந்த மோட்ல தான் போவாரு. ஆப்போசிட் கிரியை சக்தி குறைவா இருந்து ஞான தத்துவம் அதிகமா இருந்தா அது சுத்த வித்யா தத்துவம். இது வந்து பியோர் தத்துவம். இந்த தத்துவம் எல்லாமே எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். மில்க், பரபிரம்மன் வந்து ஒரு மில்கா, பாலா நம்ம பெர்சீவ் பண்ணா பாலை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோசஸ் பண்றப்போ தயிர் ஆகும். அந்த தயிர் தான் சுத்த தத்துவம். ஏன் தயிர்னா க்ளோசஸ்ட் டு த ஒரிஜினல் ஸ்டேட் ஆஃப் பரபிரம்மன். பரபிரம்மன் அன்மேனிஃபெஸ்ட், நம்ம பெர்சீவ் பண்ணாத ஸ்டேட்டுக்கு க்ளோசஸ்ட் ஒன் இஸ் த சுத்த தத்துவம். ஸோ இந்த மில்க் இன்னும் ப்ரோசஸ் பண்ணா கேர்ட் தயிர் ஆகும். தயிர் வந்து இன்னும் ப்ரோசஸ் பண்ணா பட்டர் ஆகும். ஸோ பட்டர் இஸ் மோர் ஃபார் ஃப்ரம் மில்க். எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்லயும் வரும். டேஸ்டா இருக்கட்டும், கலரா இருக்கட்டும், கேலோரிஸா இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் சுத்த தத்துவம். நம்ம பார்த்தோம்னா மாயா தத்துவம்னா இலூஷன், கலா தத்துவம் லிமிட்டட் பவர். நம்ம இப்போ இந்த உலகத்துல ஃபங்க்ஷன் பண்ணோம்னா சதாசிவன் வந்து இந்த உலகம் புவனம் வந்து உருவாக்குறாருன்னா அவரோட ஃபங்க்ஷன் கேரி அவுட் பண்ணோம்னா
இந்த சுத்தா சுத்த தத்துவம் மூலியமா அவர் உருவாக்குறாரு. இந்த தத்துவங்கள் எல்லாம் அவரோட பாகத்துல இருந்துதான். கலா தத்துவம், ராதா தத்துவம், கலா, நியதி, காலா, டைம், டெஸ்டினி, இது எல்லாமே இந்த தத்துவங்கள் இருந்தாதான் வேர்ல்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆக முடியும். டிராமா நடக்கும். டிராமா வந்து இப்போ ரன் பண்ணணும்னா, ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி ரன் பண்ணணும்னா, இந்த தத்துவங்கள் எல்லாம் சதாசிவன் வந்து பரபிரம்மன் வந்து பிரேக் அவுட் பண்ணும். இப்போ இந்த கலா தத்துவம், வித்யா தத்துவம், ராகா தத்துவம், காலா தத்துவம், நியதி தத்துவம் எல்லாம் பஞ்சாதிகலா தத்துவம்னு சொல்றாங்க. பஞ்சாதிகலா, அது வந்து தனியாக பஞ்சாதிகலா. பஞ்சாதிகலா தத்துவம்னு சொல்றாங்க. பஞ்சாதிகலா தத்துவம்னா இந்த சுத்தா சுத்த தத்துவம் ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்ல நம்ம பார்க்க. இப்போ நிறைய கொமெண்டரிஸ் இப்போ பார்த்தோம்னா மாயை இல்ல டைம் இதெல்லாம் ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்ல பாக்குறாங்க. த்ரூ நம்ம ஒரு நிலையில வந்து இதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும் முக்தி அடைகிறதுக்கு. பட் இந்த தத்துவங்கள் இல்லைன்னா இந்த உலகமே ரன் ஆகுது. எல்லாரும் என்லைட்டன் ஆயிட்டோம்னா ஒரு ஒரு பர்பஸ் இருக்காது, ஒரு டைனமிசம் இருக்காது. சக்தி தத்துவம் எக்ஸ்பிரஸ் பண்றது இந்த டைனமிசம் இந்த பிளேக்காக தான். அதனாலதான் சக்தி தத்துவம் இல்லாட்டி எல்லாமே இன்னும் பியோர் ஸ்டேட்ல இருக்கும். இப்போ வந்து பரபிரம்மனே இந்த தத்துவங்களை வச்சுதான் அவரை ஒரு அவதாரமா இறங்குவார். இப்போ வந்து கிருஷ்ண அவதாரமா இருக்கட்டும், கிருஷ்ண அவதாரம் வந்து பரபிரம்மனோட ஸ்வரூபமா இருந்தாலும் அந்த உலகத்துல அவர் ஃபங்க்ஷன் பண்றப்போ அவருக்கு ஒரு ஐடென்டிட்டி வரும், அவருக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்கும், அவருக்குன்னு ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்கும், ஒரு பேர் இருக்கும், அவருக்கு ஒரு சர்க்கிள் இருக்கும். ஸோ அவரு இந்த பஞ்சாதிகல தத்துவங்களை அவர் இறக்கிட்டு தான் ஃபங்க்ஷன் ஆகுது. அவர் மேல் தத்துவ நிலையில வந்து அவர் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. ஸோ இது வந்து பரபிரம்மனுக்கு இது அப்ளை ஆகும். எல்லா நம்ம வணங்குற தெய்வங்கள்லாம் இன்கார்னேஷனா வரும்போது இந்த பஞ்சாதிகர தத்துவங்களை கேரி பண்ணிட்டு தான் அவங்க வந்து ஃபங்க்ஷன் ஆகுறாங்க. ஸோ சேம் அப்ளைஸ். நம்ம இந்த உலகத்துல ஃபங்க்ஷன் ஆகுறோம்னா இந்த தத்துவங்களை வச்சுதான் நம்ம ஃபங்க்ஷன் ஆகும். இட் இஸ் நத்திங் கில்ட்டி ஆர் ராங் டு ஃபீல். நம்ம மெயின் இது என்னன்னா, நம்ம மாயையில இருந்தாலும் நம்ம இலூஷன்ல இருக்கிறதே அது சதாசிவனோட பரபிரம்மனோட ஒரு தத்துவம். அந்த மாதிரி யோசிச்சா அது ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல வரும். நம்ம யோசிச்சா என்ன நினைப்போம்னா, இப்ப நான் மாயையில இருக்கேன், மாயையில இருந்து நான் ஓவர் கம் பண்ணாதான் நம்ம வந்து சதாசிவன் இல்ல பரபிரம்மனை உணர முடியும். பட் பரபிரம்மனோட ஃபங்க்ஷன் இட் செல்ஃப் இஸ் மாயை. ஸோ நம்ம மாயையில இருக்கிறதே அவரோட பிரசன்ஸ்க்கு ஒரு எவிடன்ஸ். ஸோ இந்த வே அவரோட டச் இருந்துகிட்டே இருக்கு. நம்ம மாயையில இருந்தாலும் இல்ல முக்தி நிலையில இருந்தாலும் அவரோட டச் வந்து ஸ்டில் த சேம். அடுத்தது அசுத்த தத்துவம், பியோர் இம்பியோர் பிரின்சிபல். ஸோ இம்பியோர்னா நம்ம டிர்ட்டி அண்ட் நெகட்டிவ் கன்வர்சேஷன்ல கொண்டுட்டு வராங்க. ஏன்னா இப்போ புஸ்தகத்துல வந்து அது டிரான்ஸ்லேட் பண்றப்போ இம்பியோரா ஆகுது. இப்போ சுத்தம்னு சொன்னா அதுக்கு ஆக்சுவல் ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வராது. அசுத்த தத்துவம்னா இட்ஸ் மோர் டிஃபரன்ஷியேட்டட். அப்படித்தான் அந்த பெஸ்ட் டேர்ம் நினைக்கிறேன், மோர் டிஃபரன்ஷியேட்டட். இப்போ மில்க் பால் இருக்கு, பால் வந்து பரபிரம்மன்னு வச்சுக்கிட்டா அதுல பாலோட ஃபர்ஸ்ட் டிஃபரன்சியேஷன் வந்து ஒரு கேர்ட்னு வச்சுக்கலாம், அது வந்து சுத்த தத்துவம். அப்புறம் பத்தை வந்து சுத்த தத்துவம்னு வச்சுக்கிட்டா அங்கிருந்து இன்னும் ப்ரோசஸ் பண்ணா நெய் கிடைக்கும். நெய் வந்து இன்னும் பட்டரை விட இன்னும் டிஃப்ரெண்டா இருக்கும், பாலோட ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும், பாலும் பட்டரும் ரொம்ப நெய்யும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இது வந்து பரபிரம்மன் அசுத்த தத்துவம்னு சொல்லலாம். ஏன் அது அசுத்த தத்துவம்னு சொல்றாங்கன்னா, அது ரொம்ப கிராஸ் பிளேன்ல இருக்கு, நம்ம பாடியோட ரொம்ப ரிலேட் பண்ணலாம். ஸோ நம்ம பாடி ஃபார்ம் ஆகுறது வந்து இந்த அசுத்த தத்துவத்துல இருந்தா சதாசிவனோட பரபிரம்மன் நிலையில இருந்து த மோஸ்ட் டிஃபரன்ஷியேட்டட் தத்துவம். ஆனா எல்லா தத்துவமும் நம்ம கிட்ட தான் இருக்கு. பட் இது வந்து பாடிலி ரிலேட்டட், பாடிலி ஃபங்க்ஷனல் ரிலேட்டட் திங்ஸ். நம்ம அசுத்த தத்துவத்துல வந்து புருஷ தத்துவம் இருக்கு. புருஷனா இண்டிவிஜுவாலிட்டி, இப்போ இண்டிவிஜுவல் செல்ஃப். இப்ப நான் வந்து இப்போ வினிட்னு சொல்றேன்னா, எனக்கு ஒரு செல்ஃப், எனக்கு ஒரு உருவம் இருக்கு, எனக்கு ஒரு மைண்ட் இருக்கு, எனக்கு ஒரு பர்சனாலிட்டி இருக்கு, ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்கு. ஸோ என் ஆத்ம உண்மையான நிலையை வந்து ஆத்மாவா இருந்தாலும் ஆத்மிக் செல்ஃபா இருந்தாலும் நான் புருஷ தத்துவத்துல ஒரு இருக்கிறதுனாலதான் ஒரு ஐடென்டிபிகேஷன் இருக்கும், ஒரு இண்டிவிஜுவல் செல்ஃப், ஒரு ஐடென்டிட்டி. அதுதான் புருஷ தத்துவம்.
அண்ட் நெக்ஸ்ட் பிரகிருதி தத்துவம். ஸோ பிரகிருதி தத்துவம்னா பிரகிருதி, நேச்சர், கிரியேஷன். இப்போ நம்ம மவுண்டன் பார்க்குறோம், ஒரு ரிவர் பார்க்குறோம், ஒரு பில்டிங்கை பார்க்குறோம், கிரீன் பிளான்ஸ் பார்க்குறோம், ஒரு ஃபாரஸ்ட்டை பார்க்குறோம், ஸ்னோ. இந்த வெரைட்டிஸ் தான் பிரகிருதி தத்துவம். பிரகிருதி கிரியேஷன், பேசிக்கலி நேச்சர், கிரியேஷன். மோஸ்ட் ஆஃப் டைம் பிரகிருத்தியும் தேவியும் சக்தியும் ஒரே இதுல கொண்டுட்டு வருவாங்க. ஏன்னா சக்தி தத்துவத்துல இருந்துட்டா சிவ தத்துவம் வந்து சக்தி தத்துவமா எக்ஸ்பிரஸ் பண்றப்போதான் இந்த எல்லா டிஃப்ரெண்ட் டைனாமிக்ஸ் தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். அடுத்தது அசுத்த தத்துவத்துல வந்து புத்தி தத்துவம். புத்தினா இன்டலெக்ட். ஸோ டிஸ்கிரிமினேஷன், புத்தி வந்து இம்பார்ட்டன்ட். நம்ம இப்போ ஒரு உலகத்துல ஃபங்க்ஷன் பண்றோம்னா, இப்போ டிராஃபிக் லைட் நிக்கிறோம், ரெட்னா ஸ்டாப் பண்ணணும், கிரீன்னா டு கோ, லெஃப்ட் டைரக்ஷன், ரைட் டைரக்ஷன். அந்த டிஸ்கிரிமினேஷன் இருந்தா தான் நம்ம ஃபங்க்ஷன் பண்ண முடியும். நீங்க ஃபுல்லா ஒரு ஆத்ம நிலையில, ஆத்ம ஞானத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸே தெரியாது, எல்லாமே பரபிரம்மனை தெரியும். நீங்களே உங்களுக்கு ஒரு ஐடென்டிபிகேஷனே இருக்காது. ஸோ யூஸ்வலி யூ ஒன்ட் ஏபிள் டு ஃபங்க்ஷன் ஆன் திஸ் வேர்ல்ட். நீங்க பெரிய யோகிமார்கள், அவங்க சித்தர்கள் பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப டிட்டாச்சா இருப்பாங்க உலகத்துல. அவங்களுக்கு எல்லாமே பரபிரம்மன் நிலையில தான் இருப்பாங்க. ஸோ அவங்க நார்மல் அந்த வேர்ல்ட்லி உலகத்துல வந்து அவங்க ஃபங்க்ஷன் ஆக முடியாது. ஸோ நம்ம ஃபங்க்ஷன் ஆகுறோம்னா புத்தி தத்துவத்துக்கு தான். அந்த அசுத்த தத்துவம் இருக்கிறதுனால தான் நம்ம டிஸ்கிரிமினேஷன் பண்ண முடியும். டிஸ்கிரிமினேஷன். அடுத்தது அகங்காரம். அகங்கார தத்துவம். நம்ம நினைப்போம் அகங்காரம்னா ஈகோ, சம்திங் நெகட்டிவ். அகங்காரம்னா பேசிக்கலி சென்ஸ் ஆஃப் ஈகோ. ஈகோனா ஒரு ஐடென்டிட்டி, இம்பார்ட்டன்ட் டு ரன் ஆல்சோ. இப்போ ஒரு ஹவுஸ் இருக்கு, அந்த அகங்காரம் இல்லைன்னா நான் ஒரு ஃபேமிலியை ரன் பண்ண முடியாது, நான் ஒரு ஒர்க்கை ரன் பண்ண முடியாது. அகங்காரம் இருந்தாதான் இந்த ஒரு பர்டிகுலர் ஐடென்டிபிகேஷன் இருக்கும். இந்த கார் என்னது, இந்த ஒர்க் என்னது, எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இப்போ ஒரு டாக்டர் இருக்காங்க, டாக்டர் வந்து இப்போ ஒரு மருத்துவரா இருந்தா, பிசிஷியனா இருந்தா, அவருக்கு இந்த அகங்கார தத்துவம், புத்தி தத்துவம் இருந்தா தான் அவரோட ஃபங்க்ஷனை கேரி அவுட் பண்ணி அவரோட கர்மத்தை வந்து அவர் கிளியர் பண்ண முடியும். பிகாஸ் எல்லாரும் இப்போ ஏன் ரீசன் டேக்கிங் என்னன்னா, ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம அப்ரோச் பண்ணணும், இல்ல விவேஸ் கர்மாஸை வந்து எக்ஸாஸ்ட் பண்ணணும். ஸோ நம்ம ஆத்ம நிலையில இருந்தா இதெல்லாம் பண்ண முடியாது. அதனாலதான் நிறைய பேர் வந்து இந்த புவனத்துல வந்து ஜென்மம் எடுக்கிறாங்க. ஸோ தட் ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் அவங்க எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இப்ப இந்த பிறப்புல வந்து எனக்கு என்னோட மெயின் கர்மா, என்னோட மெயின் எக்ஸ்பீரியன்ஸ் டு லேர்ன் என்னன்னா லவ் அண்ட் சர்விங். ஸோ அது மேபி ஒரு மருத்துவரா ஆகுறேன். ஸோ அந்த மருத்துவத்துல வந்து இப்ப நான் ஆத்ம நிலையில இருந்தா ஒரு கேன்சர் பேஷண்டோ இல்ல ஒரு ஹெல்த்தி பேஷண்டோ எனக்கு எல்லாமே ரெண்டு பேரும் பரபிரம்மன்யா தான் தெரிவாங்க, விச் இஸ் அல்டிமேட் ட்ரூத். இப்ப நான் ஃபங்க்ஷன் பண்றதுக்கு இந்த அசுத்த தத்துவம் இல்லைன்னா நான் ஃபங்க்ஷன் ஆகுது. டிஸ்கிரிமினேஷன் இருக்கணும், அகங்காரம் இருக்கணும். அகங்காரம் இருந்தாலும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். நான் ஒரு மருத்துவர், நான் தான் பண்ணணும், நான் பிளட் டேக் பண்ணணும், மெடிசின் மெடிக்கேஷன் எல்லாம் நான் வந்து ஒரு அகங்காரத்துல தான் பண்ண முடியும். ஸோ அகங்கார தத்துவம் இம்பார்ட்டன்ட் ஆல்சோ. அடுத்தது வந்து மனஹ தத்துவம், மனஸ் தத்துவம், மைண்ட், பிரின்சிபல் ஆஃப் மைண்ட். ஸோ மைண்ட் இருக்கிற வாசினா நம்ம இண்டிவிஜுவாலிட்டி, ஒரு சென்சரி பெர்செப்ஷன், தாட்ஸ், இமோஷன், இந்த விஷயத்தெல்லாம் தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆக முடியும். மைண்ட், பிரின்சிபல் ஆஃப் மைண்ட், பிரின்சிபல் ஆஃப் மைண்ட். திருப்பி அசுத்த தத்துவத்துல பார்த்தோம்னா புருஷ தத்துவம். புருஷனா பர்சன், புருஷோட டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் என்னன்னா பர்சன். அதுக்கப்புறம் பிரகிருதி, நேச்சர், புத்தி, இன்டலெக்ட், அகங்காரம், ஈகோ, செல்ஃப், ஒரு செல்ஃப் ஐடென்டிட்டி, அண்ட் மனஹ தத்துவம். இந்த தத்துவங்கள் வச்சுதான் நம்ம ஒரு பேரடாக்ஸ் மாதிரி தெரியுது. நம்ம வந்து மெயினா நம்ம என்ன நினைப்போம், ஸ்பிரிச்சுவல் பார்ட் மீது வந்து நம்ம தத்துவ அந்த நிலை இல்லாத பரபிரமனோட ஸ்வரூபனை வந்து நம்ம சாயுஜ்யமா இருக்கணும், மோட்ச நிலையில போகணும்னு யோசிப்போம். ஆனா அந்த நிலைக்கு போறதுக்கே நம்ம வந்து அசுத்த தத்துவம் இருந்தாதான் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ நம்ம ஒரு தியானம் பண்ணணும், ஒரு ஜபம் மூலியமா நம்ம முக்தி நிலைக்கு போகணும்னா அதுக்கு இந்த அகங்கார தத்துவம், புத்தி தத்துவம் எல்லாமே அவசியம். அதுக்கப்புறம் இன்னும் மனஸ் தத்துவம்க்கு அப்புறம் ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், தன்மாத்திரஸ், மகாபூதங்கள். இதுதான் இந்த கிராசஸ். இது வந்து நெய்யின்னு சொல்லலாம். பால் வந்து பரபிரமனுக்கு சமம்னா, இப்ப தயிர் வந்து சுத்த தத்துவங்களுக்கு சமம். பட்டர் வந்து இப்போ சுத்த தத்துவங்களுக்கு சமம். நெய் வந்து அசுத்த தத்துவத்துக்கு சமம்னா, நெய்யை இன்னும் ப்ரோசஸ் பண்ணி இன்னும் டிக்கா ஆகிற தத்துவங்கள் தான் ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், தன்மாத்திரன்,
மகாபூதம். ஸோ ஞானேந்திரியஸ்னா நம்ம பாடிலி ரிலேட்டட், இது எல்லாம் ஃபுல்லா நம்ம பாடிலி ஃபங்க்ஷன் ரிலேட்டட். இது அனிமல்ஸ்க்கு ரொம்ப ரிலேட்டடா இருக்கும். இது நீங்க அனிமல்ஸ்க்கு கார்டு பண்ணிட்டு போகலாம். இப்போ புத்தி தத்துவம் வந்து ஒரு அனிமலுக்கு மேபி அது அப்ளிகபிளா இருக்காது. ஆனா இந்த ஞான ஏந்திரிய கர்மேந்திரிய எல்லா விதமான பூதங்களுக்கும் அப்ளை ஆகும். எவ்ரி ஃபார்ம் ஆஃப் லிவிங் பெங் அப்ளை ஆகும். தட்ஸ் வை இட்ஸ் பாட்டம் இன் லிஸ்ட். இன்னும் ரொம்ப கண்டென்ஸ் பண்ணி இன்னும் ரொம்ப கிராஸான ஒரு ஸ்டேட். ஸோ ஞானேந்திரியான ஸ்ரோத்ரம், त्वक्, चक्षुः, रसन, घ्राणम. So श्रोत्रमना hearing, त्वक् na touch, चक्षुः na sight, and rasanam na taste, घ्राणम na smell. இந்த உபநிஷத்துல இந்த விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, நம்ம பார்க்கிறோம் அசுத்த தத்துவம்னு சொன்னாலும் இந்த அசுத்த தத்துவம் எல்லாமே ஒரு தத்துவம் தான். தத்துவம்னாலே பரபிரம்மனோட ஒரு பாகம், ஒரு கேரக்டரிஸ்டிக். ஸோ நம்ம வந்து டீமனைஸ் பண்ண வேண்டாம். அது ரொம்ப டீமனைஸ் பண்ணி ஹீட்ரட் கொண்டுட்டு வர. ஏன்னா இந்த தத்துவங்கள் வந்து பரபிரம்மனோட பாகமே. ஸோ இந்த தத்துவங்களை வந்து நம்ம ஹேட் பண்ணி நம்ம டீமனைஸ் பண்ணா இட்ஸ் ஈக்குவல் டு டீமனைசிங் பரபிரம்மன். ஸோ இதை அக்செப்ட் பண்ணி வி மஸ்ட் நோ தட் திஸ் இஸ் பார்ட், எல்லாமே ஒரு பரமசிவனோட வெவ்வேறு பாகமே அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம செயல்படணும். இது வந்து சூரிய உபநிஷத்துல கூட இது சொல்லியிருப்பாங்க. சூரிய உபநிஷத்துல வந்து இப்ப நம்ம சைவ ஆகமத்துல வந்து பரபிரமன சிவஸ்வரூபத்துல பாக்குறோம்னா சூரிய உபநிஷத்துல சூரிய ஸ்வரூபமா பார்ப்போம். ஸோ சூரிய உபநிஷத்துலயே போட்டிருக்காங்க ஸ்ரோத்ர த்வக் சக்ஷூர கிராணாஹ ஆதித்யா ஸ்ரோத்ர த்வக் அப்படின்னா ஆதித்ய பரபிரம. இந்த சூரிய உபநிஷத்துல பார்த்தா சூரியனை பரபிரமனா பாக்குறாங்க. அவருக்கு இருந்துதான் இது எல்லாமே வருது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ வேதத்துல இருந்து ஆரம்பத்துல சொன்னல வேதம் ஆகும். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் நாலேஜ், அப்ளிகபிள் நாலேஜ். ஸோ வேதத்துல இருக்கிற தத்துவம் ஞானம் என்னன்னா செய்தி என்னன்னா எல்லாம் பரபிரம்மனோட ஒரு பாகம். தென் கர்மேந்திரியாஸ் ஃபங்க்ஷன். இப்போ வந்து ஞானேந்திரியாஸ் சொல்றோம், இதுதான் சென்சரி, சீயிங், ஹியரிங், டச்சிங், டேஸ்ட், ஸ்மெல். இப்போ கர்மேந்திரியாஸ்னா பிசிக்கல் ஆக்ஷன் டு எக்ஸிக்யூட். இந்த சென்சஸ் வந்து பிசிக்கல் ஆக்ஷன் மூலியமா எப்படி நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமோ அந்த தத்துவம் தான் கர்மேந்திரியங்கள். ஸோ கர்மேந்திரியாஸ்னா வா, பாணி, பாத, பாயு, உபஸ்தா. இந்த மந்திரமும் சூரிய உபநிஷத்துல பாத்தீங்கன்னா வரும். வா, பாணி, பாத, பாயு, உபஸ்தா அப்படின்னு சூரியன் ஆதித்யாவே நம்ம சொல்றோம். அப்படின்னா இந்த அகெயின் இந்த கர்மேந்திரியாசும் தத்துவங்கள்னாலே பரமசிவன் பரபிரம்மனோட பாகம். வாக்னா ஸ்பீச், பேசுறது, பேச்சு. பாணினா ஹேண்ட்ஸ், கிராஸ், ஒரு விஷயத்தை வந்து நம்ம கிராஸ் பண்றது. டச்சோட எக்ஸ்பிரஷன், ஒரு டச் சென்சேஷனோட பிசிக்கல் எக்ஸ்பிரஷன் தான் பாணி, டச்சிங். பாதம் வந்து ஃபீட், லோகோமோஷன், இப்ப நடக்கிறது. ஒரு பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பிக்கு வந்து லோகோமோட் பண்றதுதான் பாதம். பாயுனா எக்ஸ்கிரீஷன், இப்ப நம்ம ஸ்வெட் பண்றோம், யூரினேஷன், இது எல்லாமே எக்ஸ்கிரீஷன் வந்துடும். உபஸ்தான ரீப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். இது எல்லாமே கர்மேந்திரிய பிசிக்கல் ஆக்ஷன் மூலியமா இந்த தத்துவங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். அதுக்கப்புறம் தன்மாத்திரஸ், சட்டல் எலிமெண்ட்ஸ். சட்டல் எலிமெண்ட் இப்ப இந்த சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ் ஞானேந்திரிய கர்மேந்திரியங்கள்ல பாக்குறப்போ அதோட சட்டல் மேனிஃபெஸ்டேஷன் தன்மாத்திரம். சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தாக. சூரிய உபநிஷத்துல இதே மந்திரம் வரும். ஆதித்யா சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தாக. சப்தம்னா சவுண்ட், ஸ்பர்ஷம்னா டச், ரூபம்னா ஃபார்ம், ரசம்னா டேஸ்ட், கந்தம்னா ஸ்மெல். இது சட்டலா இருக்கு. சட்டல்னஸோட எக்ஸ்பிரஷன் தான் இந்த பஞ்ச மகாபூதங்கள். ஆகாஷ, வாயு, தேஜஸ், ஆபஹ, பிருத்திவி. ஈத்தர், ஏர், ஃபயர், வாட்டர், எர்த். இது ரெண்டும் ரிலேட்டட் தான். எல்லாமே ஒவ்வொரு தத்துவம் தான். ஆனா அந்த தத்துவங்கள்லயே ஒரு சட்டல்னஸ், ஒரு பிசிக்கல்னஸ், ஒரு கிராஸ்னஸ் இருக்கும். ஸோ இப்ப சப்தம்னா சவுண்ட் நம்ம நேச்சர்ல நம்ம பாடியை உருவாக்குற எலிமெண்ட் என்னன்னா ஆகாஷம், ஈத்தர்னு சொல்லுவாங்க.
ஆகாஷம் வந்து மிஸ் டிரான்ஸ்லேட் பண்ணி நிறைய பேர் வந்து ஸ்காய் வானம்னு சொல்றாங்க. வானம் வேற ஆகாஷம் வேற. வானத்துக்கு வந்து அவங்க வியோமம்னு சொல்றாங்க. வியோமம்னா ஸ்கைக்கு சமம். ஆகாஷம் வந்து அந்த வைப்ரேஷன். ஆரம்பத்துல வந்து அந்த வேதம் ஜெனேசிஸோட வேதாஸ் நம்ம பாக்குறப்ப நம்ம பார்த்துருக்கோம். இந்த வேதங்களே வைப்ரேஷன் மூலியமா வந்தது. எல்லாமே வைப்ரேட்டிவ் ஸ்டேட். ஸோ நம்ம இந்த பிசிக்கல் எல்லாம் எடுத்துக்கிட்டா எல்லாமே ஒரு வைப்ரேஷன் ஸ்டேட்ல தான் இருக்கு. அந்த வைப்ரேஷன் ஸ்டேட், சவுண்ட் ஸ்டேட் தான் ஆகாஷம். ஸோ இந்த ஆகாஷத்தை வந்து நம்ம இப்போ உணரணும்னா நம்ம ஒன்லி சவுண்ட் ஃபார்ம்ஸ் மூலியமா தான் உணர முடியும். அண்ட் தட் இஸ் வேதம், பியோர் நாலேஜ். அதுதான் இப்போ வந்து வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல வந்து ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு கொண்டுட்டு வருது. ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு. ஸ்பர்ஷம் டச். ஸோ டச் வந்து வாயுக்கு வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷனா இருக்கும். இப்போ வாயுனா விண்ட், காற்று நம்ம வந்து எப்படி உணர முடியும்னா சவுண்ட் டச் மூலியமா நம்ம ஃபீல் பண்ணலாம். காற்றை வந்து ஃபீல் பண்ணலாம், ஹியர் பண்ணலாம், கேட்க முடியும். அதான் வாயு. வாயு விண்டோட கண்டென்சேஷன் இன்னும் அது கிராஸ், இன்னும் பிசிக்கலா ஒரு ஃபார்ம் எடுத்தா ஃபயர், தட் இஸ் அக்னி. ஸோ அக்னிக்கு வந்து இன்னும் தன் மாத்திரை செட் பண்ணலாம். சவுண்ட், டச், ஃபார்ம், ரூபம், சப்த, ஸ்பர்ஷ, ரூபம். இந்த மூணு தன் மாத்திரை இருக்கிற ஒரு பூதம் தான் அக்னி. ஸோ அக்னி இஸ் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் டு கெட் அ ஃபார்ம். அக்னி இன்னும் கண்டென்ஸ் ஆகுனா, இன்னும் கண்டென்ஸ் தான் இன்னொரு தன் மாத்திரத்தை வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ சப்த, ஸ்பர்ஷ, ரூப, ரசம், டேஸ்ட். ரசம்னா டேஸ்ட், தட் இஸ் வாட்டர். வாட்டர் நம்ம சவுண்ட் மூலியமா பெர்சீவ் பண்ணலாம், டச் பண்ணலாம், ஃபார்ம் இருக்கு, அண்ட் டேஸ்டும் பண்ணலாம். நம்ம ஆக்சுவலி ஹோல்ட் பண்ணி டேஸ்ட் பண்ணலாம். ஃபயருக்கு அப்படி பண்ணலாம். கடைசியா மோஸ்ட் கிராசஸ் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் தான் பிருத்திவி, எர்த். சப்த, ஸ்பர்ஷ, ரூப, ரச, கந்தம். கந்தம்னா ஸ்மெல். எர்த் நம்ம ஸ்மெல் மூலியமா பெர்சீவ் பண்ணலாம். ஸோ எர்த் வந்து இந்த கிரியேஷன்ல இப்போ பரபிரபன் இருக்காருன்னா அவர் ஒரு கண்டென்சேஷன் ப்ரோசஸா பார்க்கலாம். புருஷ சூக்தத்துல வந்து யஜுர்வேத புருஷ சூக்தத்துல வந்து ஒரு மந்திரம் இருக்கு. ஓகே, அழகான மந்திரம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸை வந்து கொண்டுட்டு வரும். அத்யசம்பூத பிருத்திவ்யை ரசாச்ச. எப்படின்னா ஒரு புருஷ சூக்தம் வந்து கிரியேஷனை பத்தி பேசுது. இந்த சேம் பிரின்சிபல் தான் நம்ம இப்போ சைவாகமத்துல பார்த்த ஒரு விஷயம். அத்தத்துவத்துல இருக்கிற பரபிரம்மன் கிரியேஷன் நடக்கிறப்போ அவர் எப்படி கண்டென்ஸ் பண்றாரு ஒரு ஸ்டேட். கண்டென்சேஷனா ஒரு சட்டல் ஃபார்ம்ல இருக்கிறது இன்னும் கிராஸா இருக்கிற ஒரு ஃபார்ம். இப்போ ஒரு வாட்டர் வேப்பர் இருக்கு. வாட்டர் வேப்பர் இஸ் வெரி சட்டல். நம்ம வந்து வேப்ப காட்டுல இருக்கிற வேப்ப வந்து நம்ம பார்க்க முடியாது, உணர முடியாது. அது கண்டென்ஸ் பண்ணா தண்ணி ரூபத்துல நம்ம கண்டென்ஸ் பண்ணா அது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஸோ கிரியேஷன்னாலே எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம இப்போ கிரியேட் ஆகும், நம்ம born to create, to experience something. So different degrees of condensation இருக்கு. Just like milk to curd, curd to butter, butter to ghee, நெய். ஸோ பரபிரம்மன் வந்து பால் நெய்ல ஈக்குவேட் பண்ணா, கண்டென்ஸ் பண்ணா சுத்த தத்துவம். சுத்த தத்துவம் வந்து சிவ தத்துவம், சக்தி தத்துவம், ஈஸ்வர, சுத்த வித்யா அண்ட் சதாசிவ தத்துவம். அதுக்கப்புறம் சுத்தா சுத்த தத்துவம் ஈக்குவலன்ட் டு பட்டர். ரொம்ப கிராஸ் இல்ல, ரொம்ப பியூரா இல்ல, இன் பிட்வீன் மாயா தத்துவம், கலா தத்துவம், டைம் எலமெண்ட், டெஸ்டினி, இலூஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுத்தா சுத்த தத்துவம். அதுக்கப்புறம் அசுத்த தத்துவம். அசுத்த தத்துவம் இன்னும் கிராஸ், நெய்ய ரூபத்துல இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள், அவர் சென்சஸ் அண்ட் ஆல், இது எல்லாம். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் கண்டென்சேஷன் ப்ரோசஸ்ல தான் கிரியேஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஆனா இது எல்லாமே பரபிரம்மனோட பாகம் தான். இது எல்லாமே தத்துவங்கள்ல தான் வரும். எல்லாமே இப்போ வந்து நம்ம ஒரு பஞ்ச மகாபூதத்துல வந்து ஏர்த் எலமெண்ட் சொல்றோம். சரி, அது சுத்த தத்துவத்துல தான் இருக்கு. மோஸ்ட் கிராசஸ் லோவஸ்ட் ஹையரார்க்கில இருந்தாலும் இட்ஸ் நாட் ஸ்டில் நம்ம ஏர்த் வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணா இட்ஸ் ஈக்குவலன்ட் டு டிஸ்ரெஸ்பெக்டிங் பரபிரம்மன். ஏன்னா ஏர்த் இஸ் தத்துவம். ஆரம்பத்துல டெஃபினிஷன் ஆஃப் தத்துவம் பார்த்தோம் காமிக ஆகமத்துல ஒரு சிவ தத்துவம்னா சொன்னா ஒரு சிவனோட ஒரு குணம், பட் இட்ஸ் த சேம் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இப்போ பூர்ணமித மந்திரத்துல பார்த்தோம்னா பூரம் இன்ஃபைனைட்ல இருந்து நம்ம இன்ஃபைனைட் எடுத்தா அது குறைஞ்சிடாது. அது இன்ஃபைனைட், நீங்க இன்ஃபைனைட்ல இருந்து இன்ஃபினிட்டி எடுத்தா உங்களுக்கு இன்ஃபினிட்டி தான் இருக்கும். அண்ட் இன்ஃபைனைட் சோர்ஸ் ஸ்டில் ரிமைன்ஸ் இன்ஃபைனைட். ஸோ ஏர்த் எலமெண்ட்க்கும் அப்படிதான். ஜஸ்ட் பிகாஸ் அது கண்டென்ஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்ம் எடுக்கிறதுனால இட்ஸ் நாட் லெஸ்ஸர். அதனாலதான் நம்ம கல்ச்சர்ல நம்ம வர்ஷிப் பண்றோம்.
பரபிரம்ம சதாசிவனையும் அந்த பஞ்சபூத ரூபத்துல நம்ம வர்ஷிப் பண்றோம். அக்னியை வர்ஷிப் பண்றோம், ஜலத்தை வர்ஷிப் பண்றோம், ஆகாசத்தை வர்ஷிப் பண்றோம். பரபிரம்மன் வந்து ஆகாஷ பைரவான்னு சொல்லியே வர்ஷிப் பண்றோம். கால பைரவா அப்படின்னு சொல்லி ஆகாஷ தத்துவத்தையும் நம்ம வர்ஷிப் பண்றோம். வேதத்துல வந்து தியௌஸ் பிதான்னு சொல்லி வர்ஷிப் பண்றோம். ஈத்தரோட மேனிஃபெக்சரிங் தியௌஸ் பிதா. வாயு பகவான் ரிக் வேதத்துல வந்து நிறைய பல மந்திரங்கள் வந்து வாயு பகவானை பற்றி இருக்கு. அக்னி பகவான் இல்லாம ஹோமமே பண்ண முடியாது. நம்மளாம் அவங்கள ஒரு டெய்டியா பாக்குறோம். we don't just see them as element because they are all தத்துவம்னாலே பரபிரம்மனோட ஒரு பாகம். ரெண்டும் ஒரே பூர்ணமா தான் இருக்கு. ஒரு பாகம்னா டசன்ட் மீன் ஒரு போர்ஷன் அப்படின்னு சொல்றது விட ஒரு போர்ஷனா இருந்தாலும் both are complete in their own ways and both complement one another. இந்த தத்துவங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டா நம்ம இந்த வேதத்துல இருக்கிற அந்த மந்திரங்களோட ஒரு கிளிம்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப யஜுர்வேதத்துல வந்து மந்திர புஷ்பம்னு ஒரு மந்திரம் இருக்காது. கோயிலெல்லாம் நீங்க வந்து புஷ்பாஞ்சலி பண்ணும்போது படிப்பாங்க, யோபா புஷ்பம் வேதா. அதுல வந்து இந்த தத்துவங்களை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. இந்த தத்துவமோட 36 தத்வாஸ் வந்து வேதத்துல தான் ஆப்போசிட்டா சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், அக்னிர்வா அபாமாயதனம் ஆயதனவான் பவதி, யோ அக்னேராயதனம் வேதா ஆயதனவான் பவதி, ஆபோ வா அக்னேராயதனம் ஆயதனவான் பவதி, ய ஏவம் வேதா யோபாமாயதனம் வேதா ஆயதனவான் பவதி. இந்த ஹோல் ஸ்டான்ஸா என்னன்னா, அக்னியில இருந்து நீர், அப்பாம் வாட்டர் உருவாகுது. ஃபயரோட சோர்ஸ் தான் வாட்டர், வாட்டரோட சோர்ஸ் தான் ஃபயர், ஜலத்தோட சோர்ஸ் தான் தண்ணி, நீரோட சோர்ஸ் தான் ஃபயர். இந்த மாதிரி டிஃப்ரெண்டா கொண்டுட்டு வருவாங்க. அதே மாதிரி வேரியஸ் ஸ்டான்ஸால வந்து காற்றோட சோர்ஸ் தான் தண்ணி, தண்ணியோட சோர்ஸ் தான் காற்று. இந்த ட்ரூத் வந்து நம்ம இந்த தத்துவங்களை புரிஞ்சுக்கிட்டா, நம்ம தத்துவங்கள் என்ன ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்னா, டிஃப்ரெண்ட் தத்துவம் நம்ம பிரிச்சாலும் எல்லாமே ஒரே சோர்ஸ். ஸோ ஒரே சோர்ஸ்னா ஆக்சுவலி எல்லா தத்துவத்துக்கும், இப்போ பிருத்திவி தத்துவமும் சிவ தத்துவத்துக்கும் கண்டிப்பா ஒரு சிமிலாரிட்டி, ஒரு சேம் யூனிட்டி இருக்கும். நம்ம பார்க்கலாம். ரெண்டும் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். பரபிரமணி சிவ தத்துவம் இருக்கிறாரு, அவரே பிருத்திவி தத்துவம் தான் இருக்கிறாரு. அல்டிமேட்லி ரெண்டுத்தையும் நீங்க வந்து டிசால்வ் பண்ணீங்கன்னா ரெண்டும் பரபிரமன் தத்துவம் தான். இது நம்ம நேச்சர்லயே பார்க்கலாம். இப்போ வேதத்துல வந்து தண்ணியில இருந்து நெருப்பு வருது, நெருப்புல இருந்து தண்ணி வருதுன்னு இப்போ சொல்றாங்கன்னா, நேச்சர்ல நம்ம ஆக்சுவலி பார்க்கலாம். இப்போ லைட்னிங் கிளவுட்ஸ் பார்த்தா, ரெயின் கிளவுட்ஸ்ல இருந்துதான் லைட்னிங், அக்னி ஸ்வரூபத்துல லைட்னிங். ஸோ தேர் வாட்டர் பிகம்ஸ் அ சோர்ஸ் ஃபார் லைட். அதே மாதிரி ஆப்போசிட், ஃபயர் பிகம்ஸ் அ சோர்ஸ் ஆஃப் வாட்டர்னா டைஜஸ்ட் தி ஃபயர். நம்ம வந்து பசியில இருக்கிறப்போ அந்த ஃபயர் மூலியமா தான் ஒரு அசிட், ஹைட்ரோக்ளோரிக் அசிட் வந்து நம்ம ஸ்டமாக்ல வந்து எக்ஸ்கிரீட் ஆகுது. So we can see the play of all these elements. எப்படி ஒரு அக்னி வந்து ஜலத்துக்கு ஒரு சோர்ஸா இருக்கும், ஜலத்துக்கு அக்னி நம்ம பிசிக்கலா பாக்குறப்போ ரெண்டும் எனிமீஸா தெரியுறாங்க. பட் ஆக்சுவலி எனிமீஸா இருந்தாலும் தெரிஞ்சாலும் both are from the same source, expression of the same source. ஒரு பெஸ்ட் அனாலஜினா பரபிரம்மன்னு வச்சுக்கணும். அவர் வந்து நம்ம பெர்சீவ் பண்ணாத ஒரு நிலையில இருக்காரு. அவர் வேஷம் போட்டு ஒரு வேஷத்துல வந்து பிருத்திவி தத்துவமும் வராது, இன்னொரு வேஷத்துல வந்து அக்னி தத்துவமும் வராது, இன்னொரு வேஷத்துல வந்து ஆகாஷ தத்துவமா வராது, இன்னொரு வேஷத்துல வந்து சிவ தத்துவமா வராது. சிவ தத்துவத்துல லெஸ் மேக்கப் கொடுத்து வராது. சிவ தத்துவத்தை பாத்தீங்கன்னா ஓகே இவர் தான் பரபிரம்மன்னு உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். டிஃபரன்ஸ் பிருத்திவி தத்துவம்னா இன்னும் ஹெவி மேக்கப் கொடுத்து வராது. That's the only difference. But ultimately same source தான். ஸோ இப்ப நம்ம ஆகாஷத்தை வந்து வாயு பகவான், அக்னி பகவான் வேதத்துல வந்து இந்த கிறிஸ்டின்ஸ் நிறைய பேத்துக்கு வந்து கேட்பாங்க, கன்ஃபியூஷன் இருக்கும் யார வணங்குறது. இப்போ யஜுர்வேதத்துல வந்து ருத்ர மூலியமா, சிவோபாசன மந்திரம் மூலியமா பரமசிவன் இல்ல ருத்ரனை வந்து நம்ம குளோரிஃபை பண்ணி வர்ஷிப் பண்றோம்னா, ரிக் வேதத்துல வந்து எல்லாமே எலமெண்டலா இருக்கு. அக்னி பகவான், இந்திரா, வாயு, இவங்களுக்குலாம் முக்காசி மந்திரமா இருக்கு. ஸோ இப்ப யார வணங்குறதுன்னா ஒரே விஷயம் தான். டிஃப்ரெண்ட் ஒரே பரபிரம்மன் நம்ம அக்னி தத்துவத்துல பார்க்கலாம், பிருத்திவி தத்துவத்துல பார்க்கலாம், சிவ தத்துவத்துல பார்க்கலாம். இட்ஸ் த சேம் சோர்ஸ். ஸோ நம்ம தண்ணி ஊட்டினா எங்க பிரான்ச் இருந்தாலும் எல்லா பிரான்ச்சுக்கும் நம்ம அது பெனிஃபிட் ஆகும். இந்த சேம் எக்ஸ்பிரஷன் தான் உபநிஷத்துல, பகவத்கீதையில எல்லா டிஃப்ரெண்ட் வேஸ் காமெண்டரிஸ்ல வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். பட் இந்த சைவாகமத்துல தத்துவம் மூலியமா ஒரு ப்ராப்பர் டிஸ்கிரிப்ஷன் பேஸ் தான் நம்ம
எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த 36 தத்துவம்னா சைவாகமத்தோட ஒரு பிரைம் வெரி இம்பார்ட்டன்ட் பாகம். இப்போ வந்து ஒரு ரிச்சுவல் பண்றதுக்கு மாதிரி ஆச்சமனம் பண்றாங்கன்னா, ஆச்சமனத்துல இந்த எல்லா தத்துவங்களை வச்சுதான் ஆச்சமனம் பண்ணுவாங்க. சிவ தத்வாய ஸ்வதா சொல்லி ஒரு ஆச்சமனம் வைப்பாங்க, ஆத்ம தத்வாய ஸ்வதான்னு சொல்லி ஆச்சமனம் வைப்பாங்க, வித்யா தத்வாய ஸ்வதான்னு சொல்லி ஆச்சமனம் வைப்பாங்க. இந்த 36 தத்துவங்களை வந்து பிரிச்சிருக்காங்க. 36 தத்துவத்துல 12 தத்துவத்தை எடுத்து வித்யா தத்வா, ஆத்ம தத்வா, சிவ தத்துவன்னு பிரிச்சு அதை வச்சு ஆச்சமனம் பண்ணுவாங்க. இப்போ பிரதிஷ்டை பண்றாங்கன்னா ஒரு சிவலிங்கத்துல வந்து இந்த தத்துவங்கள் எல்லாம் இறக்குவாங்க. எல்லா தத்துவங்களும் ஒரு சிவலிங்கத்துக்குள்ள இறக்குவாங்க. தட்ஸ் த ஐடியா பிஹைண்ட் இந்த தத்துவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு செய்தி இல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும். ஸோ சிம்பிளி ஒரு கன்க்ளூஷன் என்ன சொல்றோம்னா, சைவீசத்துல வந்து 36 தத்வாஸ் அப்படின்னு 36 தத்வாஸ் ஆஃப் சைவீசம் அப்படின்னு. காஷ்மீரி சைவீசம் இருக்கா, ஷவே சித்தாந்தம், இந்தோனேஷியால போனீங்கன்னா 36 சம்டைம்ஸ் 33 இந்த மாதிரி இப்படியே பண்ணுவாங்க. இது பேசிக்லி கண்டென்சேஷன் தான். பேசிக்கா அந்த வேதத்துல புருஷ சூக்தத்துல ஒரே வரியை வந்து இப்படி எக்ஸ்பென்ஷன் பண்ணியிருக்காங்க. அத்ய சம்பூத அத்ய சம்பூத புருஷ. இப்ப வேதத்துல வந்து அந்த பரபிரம்மனை வந்து புருஷ சூக்தத்துல புருஷாவா பாக்குறாங்க, புருஷன் பாக்குறாங்க. வைணவர்கள் வந்து வைஷ்ணவாயில இருக்கிறவங்க அதுதான் நாராயணன் சொல்லுவாங்க. சைவிய வைஸ் வந்து அதுதான் சதாசிவன் சொல்லுவாங்க. தேவி உபாசகர் வந்து லலிதா தேவியே அந்த புருஷா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓவரால் ஆர்கியூமெண்ட் இருந்தாலும் பரபிரம்மன் வந்து சேம் சம் ஸ்டேட், ஒரு என்டிட்டி, எனிதிங் விச் இஸ் பியாண்ட் காம்ப்ரிஹென்ஷன். ஒரு பெஸ்ட் மந்திரம் வந்து இந்த பரபிரம்மனை ரிஃபர் பண்ற ஒரு பெஸ்ட் மந்திரம் வந்து நம்ம காயத்ரி சாவித்திரி மந்திரம் தான். தத் சவித்துர் வரேண்யம்னு தத் அங்கே தத்னு சொல்லியிருப்பாங்க. பகவான் சவித்துகு வரேண்யம் அப்படின்னா தத்னா தட் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான். ஒரு திருப்பி ரீட்ரேட் பண்றதுக்கு இப்போ நம்ம ஒரு பரபிரம்மனை நம்மளுக்கு வந்து லாஜிக் மூலியமா நம்ம டைசெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ ஒருத்தவங்க வராங்க, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வராங்க, நம்ம ஒரு விஷயம் ஒரு தகவல் எதுவுமே தெரியலன்னா நம்ம அவர் ரிஃபர் பண்றப்போ ஒரு ஃபிங்கர் பாயிண்ட் பண்ணி அவரு அப்படிதான் சொல்லுவோம். பேரு தெரிஞ்சாதான் நம்ம பேரை வச்சு சொல்லுவோம். ஸோ பரபிரம்மன் இஸ் சம்திங் லைக் அன்காம்ப்ரஹென்சிபிள். ஸோ தட் அந்த விஷயம் அப்படிதான் நம்ம காம்ப்ரிஹெண்ட் பண்ணுவோம். ஸோ வேதத்துல வந்து அந்த பரபிரம்மன் வந்து கிரியேஷன் பர்பஸ்க்காக, இப்போ கிரியேஷனை ஒரு பிளே, ஒரு ஸ்டேஜ் டிராமா பண்ணணும்னா மேக்கப் போடணும், மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்கணும், ஒரு டிஃப்ரெண்ட் பிளே இருக்கணும், ஒருத்தவங்க டான்ஸ் பண்ணணும், ஒருத்தர் வந்து ஹீரோவா இருக்கணும், இன்னொரு வில்லனா இருக்கணும், டிஃப்ரெண்ட். ஸோ இந்த பிளேயை நடத்துறதுக்கு வந்து அவர் கண்டென்ஸ் பண்றாரு. அந்த கண்டென்சேஷனோட ப்ரோசஸ் தான் 36 தத்துவமா இருக்கு. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் லைக் மில்க்ல இருந்து நம்ம கீ ஆப்ரேட் பண்றப்போ கீ வந்து ஏர்த்னு வச்சுக்கோங்க, மோஸ்ட் கிராஸ் கீ. மில்க் வந்து பியோர் பரபிரம். மில்க பாயில் பண்ணி அதை ப்ரோசஸ் பண்ற நடுவுல வர வெவ்வேறு ரூபம் தான் வெவ்வேறு தத்துவமா இந்த 36 தத்துவமா எக்ஸ்பேண்ட் ஆகுது. Just this is the 36 தத்துவாஸ் in Shaiva. ரொம்ப நன்றி சுவாமி. ரொம்ப அருமையாக 36 தத்துவங்களையும் மிக எளிதாக புரிந்து கொள்வதற்காக ரொம்ப சிம்பிளாகவும் ஆழ்ந்த கருத்துக்களை வந்து ரொம்ப எளிமையாகவும் புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க அந்த யூட்டிலைஸ் பண்ண அந்த வேர்ட்ஸ் வெரி வெரி கன்வீனியன்டா இருந்துச்சு. ரொம்ப பொம்பாஸ்டிக்கான வார்த்தைகள்லாம் இல்லாம ரொம்ப இயல்பா சொல்லிக் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. கேள்விகள் இருக்கு அப்படின்னாக்கா தாராளமாக கேட்கலாம். சுவாமி அப்படி இல்லை அப்படின்னாக்கா நானே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஓகே, இந்த 36 தத்துவங்கள் இருக்கு இல்லையா சுவாமி, இந்த 36 தத்துவங்களையும் நாம சாதாரண வாழ்க்கையில நாம எந்தெந்த இடத்துல எந்தெந்த சூழ்நிலையில இந்த தத்துவங்களை வந்து பயன்படுத்துவோம்னு ஒரு பிராக்டிக்கலான ஒரு இது என்ன ஷேர் பண்ணிக்க முடியுமா? கண்டிப்பா. இது இந்த 36 தத்துவங்களையும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ், டெய்லி லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுதான் நம்ம கல்ச்சர் ஃபார்மா இப்போ கொண்டுட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம மார்னிங் ஒரு சந்தியாவந்தனம் பண்றோம், இப்போ ஒரு ஜபம் பண்றோம்னா நம்ம இந்த ஸ்டேட், ஆத்மிக் ஸ்டேட், நம்ம ஆத்ம நிலையில வந்து இன்னும் க்ளோஸ் ஆகுறப்ப நம்ம சுத்த தத்துவத்துல இருக்கோம். ஸோ ஒரு டெய்லி ஒரு மார்னிங் ஏர்லி மார்னிங் ஒரு சாதனை வச்சிருப்போம்ல, நம்ம ஒவ்வொரு சாதனையும் வச்சிருப்போம். அந்த சாதனை பண்றப்போ அந்த மெயின் நம்ம டீட்டெயில்டா நம்ம அனலைஸ் பண்ணோம்னா நம்ம பண்ண சுத்த தத்துவத்துலதான் மெயினா இருக்கும். ஒரு சமாஜ நிலையில சில பேர் இருக்கும்,
இல்ல இப்போ வர்ஷிப் பண்றப்போ ஃபுல் அந்த பக்தி நிலையில வந்து ஃபுல் டிவோஷன் நம்ம அந்த பகவான் வந்து தான் சுவாமி வந்து தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஸோ அந்த நிலையில இருக்கிறப்போ ஃபுல்லா நம்ம சுத்த தத்துவத்துல தான் ஃபங்க்ஷன் ஆகும். சுத்த தத்துவம் வந்து நம்ம இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள், மாயா தத்துவம் இலூஷன். இப்ப நம்ம ஒர்க் போறோம்னா நம்ம ஃபுல்லா அந்த கான்சியஸ்னஸ் இப்போ அந்த சமாதி நிலையில இன்கேஸ் அந்த சமாதி நிலையில வந்து நம்ம பூஜை பண்றப்ப ஒரு சமாதி ஹைட் அண்ட் ஸ்டேஜ்ல ஒரு எக்ஸ்டர்சில ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்டர்சில இருக்கிற அந்த ஸ்டேட் வந்து நம்ம நார்மல் லைஃப்ல வந்து எல்லா இடத்துக்கும் அந்த தத்துவத்தை கொண்டுட்டு வரும் போக முடியாது. ஸோ அந்த நேரத்துல வந்து நம்ம சுத்த தத்துவங்களை வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்றோம். டைம், ஸ்ட்ரெங்க், ராகா தத்துவம், வித்யா தத்துவம், இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆத்ம நிலையில இருக்கோம். அதுக்காக வந்து நம்ம இப்போ ஒர்க் பிளேஸ் போறோம்னா டசன்ட் மீன் நம்ம நடந்தே போறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் ஸ்ட்ரெங்க், கலா தத்துவம் வந்து நம்ம லிமிடேஷன் கொடுத்துருக்கு. நம்ம வந்து வேகமாலாம் ஓட முடியாது. எண்ட் ஆஃப் த டே வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் நம்ம அந்த ஆத்மாவா இருந்தாலும் வி ஆர் என்கேப்சூல்ட் இன்சைட் திஸ் பாடி. ஸோ அந்த ரியலைசேஷன்ல ஃபங்க்ஷன் பண்றப்போ வி இம்பைப் சுத்த தத்துவம். நியர்டி டெஸ்டினினா ஒரு வி ஹேவ் ஒரு டெஸ்டினி பேஸா நம்ம ஃபங்க்ஷன் பண்றோம். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஃபங்க்ஷன் பண்றோம். இப்போ ஃபுல்லா நம்ம அந்த சுத்தா தத்துவத்திலேயே நம்ம வந்து லைஃப் வந்து ரன் பண்றது வந்து இட்ஸ் கேன் பி அன்வைஸ். தென் அசுத்த தத்துவங்கள்ல வந்து நம்ம சென்சஸ், நம்ம எக்ஸ்கிரீஷன், இதெல்லாம் வந்து நம்ம த மோமெண்ட் வி ரியலைஸ் நம்ம வந்து ஃபங்க்ஷன் பண்றப்போ நம்ம எக்ஸ்கிரீஷன், நம்ம இப்போ ஒரு விஷயத்தை பார்க்குறோம், ஹியர் பண்றோம், இந்த சென்சரி ஃபங்க்ஷன்ஸே பரபிரம்மனோட ஒரு பாகமா இருந்து வருதுன்னு தெரிஞ்சா அது இன்னும் நம்ம கேர்ஃபுல்லா அதையே ஒரு டிவைன் எக்ஸ்பெக்டா பார்க்கணும். அதையே ஒரு டிவைன் எக்ஸ்பெக்டா பார்த்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹியரிங்னா நம்ம வில் ஸ்டார்டிங் டு யூஸ் அந்த ஹியரிங் ஃபெசிலிட்டி ஃபார் ஆஸ்பிஷியஸ் திங்ஸ். இதுதான் ஒரு சாந்தி மந்திரத்தை வந்து அதர்வ வேத உபனிஷத் பாராயணம் பண்றதுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் சாந்தி மந்திரம் எல்லாருக்கும் தெரியும். பத்ரங் கர்ணேபிः ஷ்ருணுயாம தேவாः. பத்ரம்னா எவ்ரிதிங் ஐ ஹியர் இஸ் ஆஸ்பிஷியஸ்னஸ். பத்ரம் பஷ்யேமாக்ஷபிர்யஜத்ரஹ. நான் பார்க்குற எல்லா விஷயமும் ஒரு யாகத்துக்கு சமமா இருக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த தத்துவம் என்னன்னா நம்ம பார்க்குறேன் அப்படின்னா டசன்ட் மீன் நான் இப்ப கண்ணை தொடர ஒரு யாகத்தை தான் பார்க்கணும் அப்படின்னு இல்லை. இப்போ ஒரு விஷயத்த பார்க்குறோம், என்ன அது ஒரு குப்பையா இருக்கிற பார்க்கணும். ஒரு துர்நாத்தத்தை வந்து நம்ம சுவாசிக்கிறோம்னா இந்த சுவாசிக்கிற தன்மமே ஒரு பரபிரம்மனோட தத்துவம். அந்த ரியலைசேஷன்ல பண்றப்போ நம்ம இமீடியட்டா 24/7 வந்து ஒரு அந்த சதாசிவனோட ஒரு டச் ஒரு ஒரு கம்யூனிகேஷன் லைன்ல வந்து நம்ம 24/7 இருப்போம். அந்த விதத்துல வந்து நம்ம இதை உபயோகம். ஸோ ஆக்சுவலி உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இந்த தியரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கல்ச்சரே அப்படிதான் நம்ம குரூம் பண்ணுது. நம்ம கல்ச்சரே வெளியே போறோம், நம்ம வந்து பிருத்திவி தத்துவத்தை வணங்கணும், அதை தெய்வமா பார்க்கணும். அந்த மாதிரி விஷயத்த அக்னியை வந்து நம்ம கல்ச்சர்ல தான் நம்ம அக்னி எல்லா எலமெண்ட் ஒரு மவுண்டனை பார்த்தாலும் நம்ம வணங்குறோம். ஒரு குருவி பறவையை பார்த்தா அது கருடன் தான் பார்க்கிறோம். ஸோ இந்த தத்துவங்கள் எல்லாமே தான் எக்ஸ்பிரஷன் நம்ம லைஃப் ஸ்டைலே போயிருக்கு. ஸோ பேசிக்கா நம்ம ஹிந்து லைஃப் ஸ்டைல் டு வாட் எக்ஸ்டென்ட் வைக்கணும் ஒரு பேசிக் எக்ஸ்ட்ரீம் ஏன்ஷியன் வேதிக் லைஃப் ஸ்டைல் எல்லாமே நம்ம நார்மலா இப்ப வாழ்ற வாழ்க்கையே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஹிந்து ஒரு பேசிக் ஹிந்துவா இருந்தாலே ஐ ஃபீல் நம்ம எல்லா தத்துவங்களும் அதுக்கு ஒரு தர்மமா நம்ம தத்துவங்களை வந்து கான்டாக்ட் பண்றோம், ஒரு அவேர்னஸோட கான்டாக்ட் பண்றோம். அருமை சுவாமி, அருமை. அதாவது இப்ப நம்மளுடைய சமுதாயத்துல இந்த தத்துவங்களை வந்து அறியாம நம்மளுடைய கல்ச்சரை வந்து மிஸ்லீட் பண்ணி மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணி அந்த கனெக்ஷன் தெரியாம தான் ஒரு அந்த அந்த டச் இல்லாம போயிருச்சு. இந்த தத்துவங்களை நீங்க நிறைய ஷேர் பண்ணிட்ட பிறகும் இந்த ப்ராக்டிக்கல் நம்ம கல்ச்சரை கனெக்ட் பண்ணீங்க இல்லையா? ஸோ அது வந்து இன்னும் அந்த கல்ச்சரை வந்து இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் உதவிகரமாக இருக்கு. ரொம்ப நன்றி சுவாமி. அடுத்து யாராவதுக்கு கேள்விகள் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். யாருக்குமே கேள்வி இல்லைன்னு நினைக்கிறேன் சுவாமி. கேள்வி இருந்தா தாராளமாக கேட்கலாம். ஒரு ஆளா கூப்பிட போறேன்.
சுக்ரிதா இருக்கீங்களா? Yes, ஓகே. கீதா. கேள்விகள் இருந்தா தாராளமா கேட்கலாம். இல்ல ஒப்பீனியன் சொல்லலாம். எப்படி இருந்துச்சு ஸ்லாட் அப்படின்னு நீங்க சொல்லலாம். it was a really good session. Sorry, I'm not too good with Tamil, so it was a really great session. Got to learn a lot, especially the point where he mentioned that not to discriminate, even if the word says Ashuddha. So that's a nice perspective, even while practicing in our lives. That's a good one. Thank you so much. No matter what language you are using it, but thanks for joining for today, Miss Thank you. Sukrita. சுக்ரிட்டி வந்து அவங்க எல்லாம் லேர்ன் பண்ணிருக்காங்க. அவங்க சைவாக லேர்ன் பண்றாங்க ஸ்டூடெண்ட் தான். ஸோ அவங்க இதெல்லாம் கோ த்ரூ பண்ணியிருக்காங்க. Awesome, awesome, Miss Sukrita. அவங்க இந்தியால இருக்காங்க. Oh, But a அருமை. nice refresher. But a பூஜா really nice refresher. வியாசம் மாதிரிலாம் பண்ணுவாங்க. Thank you so much for joining, Miss Sukrita. Okay, next. வனிதா இருக்கீங்களா? கேள்வி இருந்தா கேள்வி கேட்கலாம். இல்லைன்னா கமெண்ட் இருந்தா கூட நீங்க கமெண்ட் சொல்லலாம். வணக்கம் 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 ஐயா. எனக்கு அவ்வளவு தூரம் வந்து ரொம்ப ஹை லெவல்ல தெரியல. ஆனா வந்து ஒரு புது விஷயத்த நான் வந்து இன்னைக்கு கத்துக்கிட்டேன். இந்த மாதிரி 36 தத்துவங்கள் இருக்குதுன்னு இப்பதான் எனக்கு தெரியும். அந்த 36 தத்துவங்களும் வந்து பரபிரம்மத்தை தான் ஒட்டி வருது. இதெல்லாம் தனித்தனியா இருக்கு நான் நினைச்சு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது எல்லாமே அவர் அடிப்படையில தான் வருது, பரபிரம்மத்தோட தான் வருதுன்றத அந்த ஒரு ஒரு கன்க்ளூஷன் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா அவ்வளவு தூரம் ஆழமா எனக்கு தெரியல. ஏதோ இந்த கிளாஸ்ல அட்டென்ட் பண்ணதுல இருந்து எனக்கு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சதுன்ற மகிழ்ச்சி, சந்தோஷம். அவ்வளவுதாங்க ஐயா. நன்றி. கண்டிப்பா. மிக்க நன்றி ஐயா. மிக்க நன்றி. கண்டிப்பா. கற்றது கைமண் அளவு. எல்லாருமே நமக்கு தெரிஞ்சதுதான் கொஞ்சம் கொஞ்சமா பகிர்ந்துக்கிறோம். அது இருக்கிறத நம்ம மென்மேலும் படிக்கிறதுக்கு ஒரு ஊண்டுகோலாக இது அமையும் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம். இப்ப நாங்க வந்து உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு, போய் தெரிஞ்சுக்கோங்க, மென்மேலும் படிக்கிறதுக்கு இது ஒரு ஊண்டுகோலாக தான் நாங்க பாக்குறோம். இதை கொண்டு இந்த டிப்ஸை பயன்படுத்தி நீங்க இன்னும் ஆழமாக குருமார்களை அணுகி நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு டீப்பா புரியறதுக்கு கண்டிப்பாக இது வழிவகுக்கும். நன்றி அம்மா. உண்மைதான் உண்மைதான் ஐயா. மிக்க நன்றி. சைராமா இருக்கீங்களாமா? சைராமாதாஜி இருக்கீங்களா? நமஸ்காரம் ஐயா. நமஸ்காரம் நாராயணா. இருக்கேன். ரொம்ப நன்றி தான் சொல்ல முடியும் என்னால. ஏன்னா நிறைய விஷயம் ஐயா சொன்னாரு. ஒண்ணு எனக்கு புரியாட்டினாலும் நிறைய விஷயம் நான் கத்துக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அவர் சொன்னது போல இயற்கை சம்பந்தமான விஷயம், நம்மளுடைய ஆன்மீகம் வந்து இயற்கையை சம்பந்தப்பட்டு இருக்குங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம். இது எல்லாத்துக்கும் போய் சேரணும். ஏன்னா மற்ற மதங்கள்ல வந்துட்டு இறைவனை வந்துட்டு இறைவன் நமக்கு கொடுத்துதான் நினைக்கிறாங்க இயற்கையை. அவங்க வந்துட்டு நம்ம மட்டும்தான் இயற்கையவே இறைவனா பாக்குறோம் நம்ம. அதனால இயற்கையை நம்ம பாதுகாக்கிறோம். நம்ம மதம் மட்டும்தான் இயற்கையை பாதுகாக்குது. அதனாலதான் ஒரு காலகட்டத்துல இயற்கை வந்துட்டு சுபிட்சமா இருந்துச்சு. என்னைக்கு மதம் மாற்றம் ஏற்பட்டு நிறைய மதங்கள் வந்துச்சோ அவங்க எல்லாருமே இறைவன் நமக்காக கொடுத்திருக்காரு சொல்றப்போ அதை அனுபவிக்கணும்னு நினைச்சாங்களே தவிர அதை பாதுகாக்கணும்னு நினைக்கல. இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு போய் சேரணும் ஐயா. கண்டிப்பா சேர்ந்துச்சுனாக்கா மிளிய இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். நீங்க சொன்னது ரொம்ப சந்தோஷம். உங்களோட இணைஞ்சு பல விஷயங்களை கத்துக்கிட்டதுக்கு நன்றி ஐயா. நாராயணா. நாராயணா நாராயணா. ரொம்ப நன்றி அம்மா கருத்துக்கு. கண்டிப்பாக நமக்கு இன்னும் விழிப்புணர்வு நிறைய வர வர நம்ம இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் நம்ம இன்னும் அழகாக நம்ம சமயத்தையும் பின்பற்றதற்கு இது நமக்கு வழிவகுக்கும். நமக்கு இன்னும் தெளிவாக நமக்கு நம்மளோட சமயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி அம்மா கருத்துக்கு. சுஜித்ரா இருக்கீங்களாமா? நமஸ்காரம். நமஸ்காரம் நமஸ்காரம். கருத்து இருந்தா சொல்லலாமா? ரொம்பவே நல்லா இருந்தது. நான் கொஞ்சம் தாமதமா வந்துட்டேன், பட் ரியலி யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ ரொம்ப நிறையவே ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே நீங்கள் அந்த ஸ்லைட்டு கொஞ்சம் பிடிஎஃப்ல அனுப்பினீங்கன்னா ரொம்ப ரெஃபரலாக நல்லாயிருக்கும் ஹிரு. ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீண்டும் இன்னமும் இது வந்து நீங்கள் கண்டினியூஸாக கொஞ்சம் கிளாஸஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப நன்றி வினித்ஜி. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, கண்டிப்பா நம்ம டாக்டர் வினித் புல்லவராயர்
கண்டிப்பா அவருடைய வகுப்புகளுக்கு நீங்க கண்டிப்பா இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா கடைசியாக அவரோட கான்டாக்ட் நம்பரை நான் ஷேர் பண்றேன். ஐயாவும் அவருடைய வெப்சைட், வலைத்தளங்கள், டிக்டாக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா அவர் மூலியமாக நிறைய கிளாஸஸ் அவர் நடத்துற விஷயங்கள்லாம் நீங்க ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கண்டிப்பா அவருடைய நல்ல எண்ணத்திற்கும் அவருடைய வகுப்பிற்கும் நம்ம ஓரளவுக்கு நம்மளுடைய சமயத்தை அவர் கத்துக் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கத்துக் கொடுக்குறவங்க கிட்ட நம்ம அடுத்தடுத்து என்னது ஷேர் பண்ண ஆரம்பிச்சாதான் இந்த மாதிரியும் நடத்துறாங்கன்னு மற்றவங்களுக்கு தெரியும். ஸோ நமக்கு ஒரு அளவுக்கு நம்ம என்கரேஜ் பண்ண மாதிரியும் இருக்கும். நன்றி அம்மா கருத்துக்கு. கண்டிப்பா ஷேர் பண்றேன் ஸ்லைட்ஸ் எல்லாம். நன்றி. அடுத்து சதீஷ் சுவாமி இருக்கீங்களா ஜி? சதீஷ் இருக்கீங்களா இல்ல வேலையில இருக்கீங்களான்னு தெரியலையே. டாக்டர் வினீத் ரொம்ப அருமையா இருந்துச்சு. இவ்வளவு நாள் இதுக்கு முன்னே ஒருத்தவங்க சொன்னாங்களே, அதே மாதிரிதான் நானும் யோசிச்சு வச்சிருந்தேன். 36 தத்துவம் இருக்கு, அது பேர் வடிவில தான் தெரியும். நம்மளுக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை கொஞ்சம் அதை போயிட்டு காட்சி பண்ணோன்னு. ஆனா இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நீங்க அந்த சிம்பலிசம் பாய்ச்சிங்களா, அதாவது அந்த மில்க், அதுக்கப்புறம் பட்டு, இட் வாஸ் வெரி நைஸ், வெரி வெல் எக்ஸ்பிளைன்லாம். அது மூலியமா நம்மளுக்கு கொஞ்சம் புரிஞ்சுலாம். புரியாட்டி கொஞ்சம் டீட்டெயில்னா இன்னும் நம்ம படிக்கணும். பட் நீங்க இன்னைக்கு இந்த கிளாஸ் செஞ்ச வரைக்கும் கேன் பி வெல் அண்டர்ஸ்டுட். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ கிருபாஜி. தேங்க்யூ ஜி கருத்துக்கு. ஸோ அவ்வளவுதான் நினைக்கிறேன் ஜி. உங்க முடிக்கிறதுக்குள்ள சுக்ரிதா மோகன் கையை உயர்த்திருக்கிறாங்க. வாங்கம்மா. Thank you. So I have one question. Yes, So please. the 36 tattvas, right? Like just wanted an example from you maybe on how we can adopt these in our lives, which the society normally doesn't. For example, um, from all the explanation that Vineet sir has given so far, one thing that struck to me was the way we discriminate. We discriminate against people, or consciously or unconsciously we have a bias and have discrimination. But it's very important to know that all of them are a part of the tattvas, right? So that one example struck to me. Is there anything more that you can think of which we can probably adopt in our daily life, or the society can adopt in the daily life? I think the best way for that would be service, loving all service. Okay, thank Serve you. everyone until we see. And I think that's the expression of all spiritual masters who come, no matter regardless of what they preach. Service will be a very big component of their work. And we think that service means we are serving others. No, we're actually only serving ourselves. Service is a way for us to elevate and attain whatever that you just say that will be good to attain. Universally applicable for everyone and easy, but it gives a very deep experience for over a long period of time. Oh, okay. Thank you. ஓகே, நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாமா டாக்டர்? ஓகே, கண்டிப்பா. சுப்ரிதா, maybe how we can practically alliance or even practically we can implement these things, these tattvas எப்படி பண்ணலாம் அப்படின்னாக்கா, we can prevent or we can do cleaning of the lakes or the seaside or Ganges. We can help them to actually maintain the cleanliness. So it will be our part to actually take care of these tattvas as Panchaputas, and we can prevent. Normally we just blow up even our lamps, right, on our altar. So we can prevent from doing that because it's actually humiliating or
it's not manners to actually blow the fire via our mouth, or it's kind of irrespectful act. Another thing, we can just reduce open burning and so on, so that it will reduce the amount of harmful substances from releasing to the air, or creating unwanted, or it's like what it can cause breathing complications towards other people's or the nature itself. So we can encourage homum in a very uh, advisable ways. So you can actually, we can solve some sort, we can do what our customs has arranged us in a very procedure. We follow the procedures given to us actually. So whatever it comes, we can think and we can do what is in a good manner and it's not harmful for the nature. So we can use our own buddhi and settle down, or practically being a problem solving towards the problem rises. That's actually a really good point. So basically, like respecting or identifying the elements, nature around us Yes, through exactly. the tattvas, and recognizing that the nature and elements around us are tattvas, in fact. So that's a really good point. Yeah, Thank you so much. Thank you so much. thank you. Okay, I think that's all for today. Thank you so much, Doctor, for the sharing today, and thank you so much for joining. Thank you so much, sir. Thank you so much. Thank you so much. Om Sahana Bhavatu, Sahano Bhunaktu, Sahaviryam Karavavahai, Tejasvi Avadhistasavastuma, Vidvidhashavahi, Om. கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நினைந்தெழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சியே கம்பனே. டாக்டர், உங்களுடைய வெப்சைட்டோடைய இது கொடுத்துருக்கேன், நீங்க வேர்பலி ஒரு வார்த்தை சொல்லிருங்க. ஷூர் குரூப்ல ஷேர் பண்ணிடுறேன். Sure. So we will be sharing the links and also social media of Dr. Pullavarayar. You guys can follow his TikTok if available in your country. And thank you so much for joining today. See you soon. Hari Om. Thank you, Doctor. Hari Om, Hari Om.